السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. جزاكم الله خيرا. شو ما يقري لنا شيخ؟ الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை அவனுடைய அன்பால ரமலானுடைய இந்த பொன்னான காலத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அம்மன வாலஹு நமக்கு இது போன்ற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இந்த மஸ்ஜிதிலே மலக்குமாருடைய சுஹ்பத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி ஒரு நல்ல நோக்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருடைய வருகையும் ஒன்று கூடலையும் கபூல் செய்து கொள்வானாக. அத்தோடு நாம் ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வெற்றியை நோக்கிய பயணம் என்ற தலைப்பில் என்ற மகுடத்தில் நம்முடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், நாமும் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்ற நன்னோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸில் இந்த சபையில் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி எம்முடைய குறுகிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நாடறிந்த பேச்சாளர், நாளறிந்த ஒரு வளவாளர் சாபிர் முகமது ஹாஷிம் சேர் அவர்கள், ரியாலிட்டி ட்ரெய்னர், அத்தோடு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் மஸ்ஜித் ஃபெடரேஷனுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அவர்கள், அவருடைய அனைத்து நேரங்களையும் ஒதுக்கி எங்களுடைய வற்றப்போல மஸ்ஜிதுக்காக வேண்டி நம்முடைய ஊர் வாலிபர்களுக்காக வேண்டி ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய எல்லா வேலை பளுக்களுக்கும் மத்தியில் அவருடைய நேரத்தை எடுத்து இங்கு வரை தந்திருக்கக்கூடிய சேரவர்களை நம்முடைய மஸ்ஜிதுடைய நிர்வாக சபை மற்றும் டெவலப்மெண்ட் கமிட்டி சார்பாக அன்புடன் வருக வருக என்று வரவேற்பதோடு எம்முடைய இந்த அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எம்முடைய எதிர்கால தலைவர்களாகிய இந்த வாலிப நெஞ்சங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அத்தோடு இதற்காக வேண்டி யாரெல்லாம் நலம் விரும்பிகள் கலந்து கொண்டிருக்கின்றீர்களோ, பெற்றோர்களாக கலந்து கொண்டிருக்கின்றீர்களோ, எம்முடைய மஸ்ஜித் ஊழியர்கள், எம்முடைய நிர்வாக சபை உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவரையும் அன்போடு இந்த மஜ்லிஸுக்கு இந்த சபைக்கு வருக வருக என்று கண்ணியமாக வரவேற்றுக் கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் அனைவரும் இறுதி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் பூர்த்தியாக கலந்து கொண்டு பூரணமான பயனை அடைந்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி நம்முடைய அன்பான வளவாளர் சாபிர் ஹாஷிம் சேர் அவர்களை அன்பாக அழைக்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நோன்பு குடிச்சே டயர்ட் சுற்றி பதிலும் வருது இல்லைன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சகோதரர்கள் 7 மாதம் மட்டும் முன்னுக்குவாங்க, 7 மாதம் மட்டும் முன்னுக்குவாங்க. வாங்க முன் வரிசைக்கு எவ்வளோக்கு வரையிலுமோ அவ்வளோ நெருக்கமாகிக்கும். வா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு நன்மையான காரியம் செய்கிறதுக்கும் ஒரு பாவத்தில் இருந்து ஒதுங்கிறதுக்கும் நிச்சயமாக சத்தியமாக சொல்லுங்க பார்ப்போம், யாரோட உதவி தேவை? யாரோட உதவி தேவை? அல்லாஹ்வோட உதவி தேவை. அதே மாதிரி சகோதரர்கள், முக்கியஸ்தர்கள், நீங்கள் எல்லாரும் விளங்குற மாதிரி அடியான் நான் பேசுகிறதுக்கும், நான் பேசுகிற விஷயத்தில் என்ன சரி நல்ல விஷயம் ஒன்று இருக்கும்டா, அது உங்களுடைய வாழ்க்கையில் அடியானாகிய என்னுடைய வாழ்க்கையில் வாரதுக்கும் சொல்லுங்க பார்ப்போம், யாரோட உதவி தேவை? அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு அவருடைய உதவி தேவை. எதிர்பார்த்தவர்களாக ஆரம்பிப்போம். பிஸ்மில்லா. நோம்புல 3 அமல், முக்கியமான 3 அமல் தான் நோம்புல. ஏன்னா ஒன்று நோம்பு குடிக்கிறது, ரெண்டாவது என்ன வைக்கும் சொல்லுங்க, ஸ்பெஷலாக நடக்கிற என்ன, காலையில் சஹர் கிளம்பி நோம்பு பிடிப்போம். அதுக்கப்புறம் நோம்பு திறந்துட்டு இரவு தொழுகை ஒன்று இருக்கும், அதோட குர்ஆன். சரிதானே? இந்த 3ம் நோம்புடைய காலத்தில் சரியான விசேஷமாக இருக்கும். இந்த 3 அமலுக்கும் செய்ய 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 என்ன நடக்கும் ஐயும்? இந்த 3 அமலும் செய்யணும், செஞ்சு முடிஞ்ச என்ன ஆகும்? வெற்றி பெறுவோம். சொல்லுங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். இந்த 3 அமல் செய்ய செய்ய பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பாவம் மன்னிக்கப்பட்டவருக்கு எங்க போகலும்? சொர்க்கம் போகலும். சரிங்க? அப்ப நோம்பு பிடிச்சி நோம்பு துறக்க போகல ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கணும். நோம்பு திறந்ததோட என்ன பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, அந்த ஃபீலிங் இருக்கணும் இருக்கு. நைட்டுக்கு தொழுந்து முடிஞ்சு, எப்பயும் ஒவ்வொரு வக்தும் தொழுந்து முடிஞ்சு இந்த பக்கம் தானே சலாம் கொடுப்போம் ஃபேஸ்ட்டுக்கு, இடது பக்கம் சலாம் கொடுக்குற ஃபர்லா சுன்னத்தா? சொல்லுங்க. இந்த பக்கம் சலாம் கொடுக்க போகலே மனசுல ஃபீலிங் வரணும், இந்த பக்கத்துல இருக்கிற அவ்வளவு பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. ஷைத்தான் என்ன திரும்ப செய்வான்? செஞ்ச பாவத்தை திருப்பி 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 மனத்துக்குள்ள அந்த வஸ்வாசம் ஏற்படுத்தி அப்படி மனசனை அப்படி பணிய போடுவாங்க. எப்பயும் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கணும், ஏன பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கி நான் வெற்றியை நோக்கி போயிட்டு கொண்டே இருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்னத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறது எதுவும் சக்சஸ் தான். தொழுந்து முடிஞ்சு எலும்பி போயிட்டு செய்யறது சரியா வரும், ஹைரா நடக்கும், நல்லது தான் நடக்கும். நோம்பு பிடிச்சி நோம்பு திறந்த போகிற மனசுக்குள்ள ஈக்கணும், என் நிலைமை சீராகும், கடன் சரியாகும், மகளோட விஷயம் சரியாகும், மகண்ட விஷயம் சரியாகும், எக்ஸாம் சரியாகும். குர்ஆன் ஓதி முடிச்சதோட சில நாட்கள் என்ன செய்யும்? எடுத்து மோந்து கொள்ளுமேண்ணா, எடுத்து நெஞ்சில் வச்சு கொள்ளும் தானே. ஏன்னா சில நாட்கள் இப்படி தலையில முடிச்சதோட ஒரு ஃபீலிங் ஒன்று ஈக்கணும், என்ன தெரியுமா? ஏண்ட பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, இப்போ ஓதிட்டு போயிட்டு நான் என்னத்தை செய்யறனோ இது அவ்வளோ எப்படியும் நலவுதான் நடக்கும், பெஸ்ட்டாக தான் நடக்க போகுது, ஹைராக தான் நடக்க போகுது, செய்யறது அவ்வளோத்துடைய ரிசல்ட்ஸ் நல்லா தான் நடக்க போகுது. சகோதரர்களே, இங்கே நிறைய பேர் பிள்ளைகள் படிக்க போவாங்க இல்லையா? படிக்க போகிறது என்னத்துக்கு? ஏன் படிக்கிறீங்க மகன் சொல்லுங்க பார்ப்போம், ஏன் படிக்கிறீங்க? ஏன் படிக்கிறீங்க? படிக்க போகிறீங்க தானே எல்லாரும்? ஸ்கூல் போகிறீங்க தானே? ஏன் போகிறீங்க? ஏன் ஸ்கூல் போவோம்? தெரியாதது தெரிஞ்சுக்கொள்ள. அப்போ அதே மாதிரி ஒர்க்குக்கு போகிறவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஏன் ஒர்க்குக்கு போகிறோம்? சம்பாதிக்கணும், செலவிரி. கல்யாணம் முடிக்கிறவங்கள்ட்ட கேட்டால் ஏன் கல்யாணம் முடிக்கிறீங்க? சொல்லுவாங்க, ஈமான பாதுகாப்போம். புள்ள பெற்றுக்கொண்டவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஏன் புள்ள பெற்றுக்கொண்டீங்க? எங்களுக்கு சந்ததிகள் வரும். சரியா இல்லையா? ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? சந்தோஷமா ஈக்கணும். சொல்லுங்க, என்னது சொல்லுங்க. இதுல சொர்க்கம் போக ஆசையானவங்க கொஞ்சம் கை வச்சுக்கோங்க, அந்த எல்லாரையும் கபுல் பண்ணும். எல்லாருக்கும் ஆசையா? ஏன்னா எனக்கு உண்மையிலேயே சரியான ஆசை சொர்க்கம் போவோம், டக்குன்னு போக ஆசை, விருப்பம். ரைட், ஓகே. இப்போ சொர்க்கம் போறதுக்கு என்ன செய்யணும்? சொர்க்கம் போறதுக்கு முதலாவது என்ன தெரியுமா செய்யணும்? சாவணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? சொல்லுங்க. சாவாம சொர்க்கம் போகலுமா?
இப்ப கை யோசிச்சுங்க, யாருக்கு சாவாச? கஷ்டம். சில உமாக்கள் சொல்லுவாங்க எப்படி தெரியுமா, இந்த மகளை முடிச்சு கொடுத்துட்டு கண்ணை மூடினா நிம்மதி. இவனை கரை சேர்த்துட்டு, இந்த மகனிக்கிறான் இவனை ஒரு ஜொப்பொண்டு வந்து கரை சேர்த்துட்டு கண்ணை மூடினா நிம்மதி. அப்படி சொல்றீங்க. சரி, கல்யாணம் முடிச்சு ஹோலில் கேளுங்க, மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு தானே, வாங்களே கண்ணை மூடுவோம், வருவாங்களா? பேரன் ரீதியை பார்க்கணுமே. எல்லாருக்கும் ஆசை சொர்க்கம் போவ, ஆனால் யாருக்கும் ஆசையில் என்ன ஆவ? சாவ விருப்பம் இல்லை. குர்ஆனுடைய வசனம், கஷ்டத்துக்கு போறதான் லேசி. சரியா இல்லையா? சகோதரர்களே, சொர்க்கத்துல என்ன ஈக்கி சொல்லுங்க பாப்போம். சொர்க்கத்துல என்ன ஈக்கி? மகன், சொர்க்கத்துல என்ன ஈக்கி? சின்ன பொடிமார்கள் சொல்லுவாங்க பாலாரிகி, சில ஆட்கள் சொல்லுவாங்க தேனாரிகி. இந்த வீடு கட்ட மிச்சனான யோசனையில் இருக்கிறவர் சொல்லுவாங்க சொர்க்கத்துல இன்னைக்கு பெரிய பெரிய வீடு, பங்களா இல்லைங்கி, மாளிகைகள் இருக்கு. கல்யாணம் முடிக்காத பொடியன்ட்ட கேட்ட சொல்லுவான் ஊரின் பெண்கள் இருக்கு. சொர்க்கத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை தானே. சொர்க்கத்துல என்ன ஈக்கின்னு கேட்ட ஆன்சர் என்ன தெரியுமா? சொர்க்கத்துல என்ன இல்லை, எல்லாம் ஈக்கி. சகோதரர்களே, சொர்க்கத்துல சந்தோஷம் ஈக்கி. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், என்ன ஈக்கி? சந்தோஷம். சொல்லுங்க. நிறைய ஆட்கள் அந்த மையத்தூட்டில் மட்டும் தான் சொல்லு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்னப்போ சந்தோஷமா சொல்லணும். சொல்லுங்க, சொர்க்கத்துல என்ன ஈக்கி? சந்தோஷம். சந்தோஷம். படிக்கிறதுல நோக்கம் சந்தோஷமா ஈக்கிட்டான். தொழில் செய்யறதுல நோக்கம் என்ன? சம்பாதிச்சு சந்தோஷம் ஆகிக்கும். கல்யாணம் முடிச்சு சந்தோஷம், உள்ள பெற்று சந்தோஷம். இன்னைக்கு படிச்சு சந்தோஷம் இல்லை, சம்பாதிச்சு சந்தோஷம் இல்லை, முடிச்சதோடு இருந்து அருவாசையா காணும், உள்ள கிடைச்சதோட பேலன்ஸிங் காணும். சார் ஆசைப்படுவோம் சந்தோஷம். சக்சஸ் வந்து இன்மையிலும் சந்தோஷம், மறுமையிலும் சந்தோஷம். சகோதரர்களே, உயிருக்கு மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கவலையில ஈக்கிறாங்க. எப்படி ஈக்கிறாங்க? சரியான கவலை, ஸ்ட்ரெஸ். சொல்லுங்க, என்னது? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன அழுத்தம், யோசனை, சரியான ஒரு ஆத்திரத்துல கவலையில எப்படி யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? யோசிச்சு யோசிச்சு ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்து கொண்டாங்க. ஒரு கொகையில போயிட்டு உட்கார்ந்து கொண்டாங்க. கொகையில பேர் என்ன? இரா கொகை. சரிதான். அதில் போயிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்க போகல. ஏன் அப்படி தெரியுமா இருந்தாங்க? ஜாஹிலியத், சரியான பொல்லாத பாவம் நடக்கிற காலம். இப்படி ரெண்டு பேர் இப்படி செட்டாகவே எங்கட பாசில் சொல்கிற கூட்டாளி மட்டும் ரெண்டு பேர் இப்படி உட்காந்து கொண்டிருப்பாங்க. ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இப்படி போனால் இவர் கேட்பார், ஏய் அவட வயிற்றுல இருக்கிற பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? இவர் சொல்லுவார் பொம்பளை பிள்ளை. இவர் சொல்லுவார் ஆம்பளை பிள்ளை. எவ்வளோ பெட்? எவ்வளோ பெட்? பெட் பெட் பிடிப்பா? பெட் பிடிச்சாச்சு. இத்தனை கொயின், இத்தனை தங்க காசு, பெட் பிடிச்சாச்சு. என்ன தெரியுமா செய்வாங்க? அப்படி பிடிச்சி இழுத்து ஒரே கொத்து கிழிச்சு வயிற்றுக்கு இருக்கிறத பார்ப்பாங்க. இதுதான் ஜாஹிலியத். ஜாஹிலியத்தை பேசக்கூடாது. மிச்சம் பேசினா என்ன நடக்கும்? ஜாஹிலியத் உருவாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, என்ன இப்படி கவலை. இந்த கவலையை இல்லாம ஆக்குறதுக்கு என்ன இருக்கீங்க? ஸ்ட்ரெஸ். சொல்லுங்க, என்னது? ஸ்ட்ரெஸ். கவலை இல்லாம ஆக்குறதுக்கு அல்லாஹ் ஒரு டீச்சர் அனுப்புறான். யார் அந்த டீச்சர்? வாட்ஸ் தி நேம் ஆஃப் தி டீச்சர்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். டீச்சர் வராங்க என்னதுக்கு? இந்த கவலை இல்லாம ஆக்குறதுக்கு. டீச்சர் என்ன கொண்டாடுறாங்க? கத்தி, நிறைய வெப்பன்ஸ், ரைட், நிறைய ஸ்வாட் வந்து கொண்டாடுறாங்க. கொடுக்குறாங்க. நபிட கையில் கொடுத்து வெட்டுங்க, பிள்ளை செய்யற எல்லாத்தையும் பொத்துங்க. அப்படியே செஞ்சாங்க. இந்த டீச்சர் என்ன கொண்டாடுறாங்க? என்ன? வஹி, நாலேஜ். சொல்லுங்க, என்னது? நாலேஜ் வர 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 ஸ்ட்ரெஸ் குறையுது. நாலேஜ் வர வர என்ன குறையுது? ஸ்ரீலங்காவில், விசேஷமாக ஸ்ரீலங்காவில் 50 வயசுக்குள்ள மன்சர் மௌத்தாவரை கூட்டிட்டு, இப்போ முந்தைய விட இப்போ கூட்டிட்டு, முந்தி மாளிகாவத்தில் ஒரு மாசத்துக்கு 27-28 ஜனாசா. இப்போ ஒரு கிழமைக்கு அந்த ஜனாசா வருது. அன்றைக்கு நான் ஒரு நாள் பீட்டிக்கிறேன், 16 மையத்து ஒரு நாள். அதில் 12 வயசு பொம்பளைக்குள்ள வந்து தற்கொலை செஞ்ச மையத்தும் சேர்த்து. ஸ்ரீலங்காவில் மரண வீதம் கூட்டிட்டு, மன்சர் பிறக்கிறதை விட பர்த் ரேட்டை விட டெத் ரேட் கூட்டிட்டு, மனுஷர் பிறக்கிறதை விட சாவுறது ஸ்ரீலங்காவில் கூட்டிட்டு. 50 வயசுக்குள்ள சின்ன வயசுல மௌத்தாகும். அதுக்கு சொல்ல ப்ரீ நேச்சர் டெத்.
முக்கியமான 5 நோய் மனுஷனை கொலை செய்கிற 5 நோயில் முதலாவது தான் ஹார்ட் அட்டாக். சொல்லுங்க என்னது? ஹார்ட் அட்டாக். ரெண்டாவது டயபெட்டிக். ரெண்டாவது என்ன? மூணாவது ப்ரெஷர். நாலாவது கேன்சர். அஞ்சாவது டிப்ரெஷன். சொல்லுங்க என்னது? ஹார்ட் அட்டாக்கோட வாழையிலும் ஒரு அட்டாக் 2 அட்டாக்ஸ் எல்லாத்தையும் 3 அட்டாக்கோட மாஷா அல்லாஹ் வாழையிலும். டயபெட்டிக்கோடையும் மிச்சனால் பிஸ்மில்லாஹ் வாழையிலும். ப்ரெஷரோடையும் கேன்சரோட மிச்சனால் வாழையிலும் சில. எஸ், சரியான ப்ரிகாஷன் எடுத்தா கண்டினியூ லைஃப். பட் த டேஞ்சர் இஸ் வாட்? என்னது? ஸ்ட்ரெஸ். சரியான குழப்பம். சரியா இல்லையா? மனுஷனுக்கு 3 விதமான நோய் இருக்கு. கையால காட்டுங்க. எத்தனை விதமான நோய்? 3 விதமான. ஒன்று பிசிக்கல் ப்ராப்ளம். என்னது? உடம்புக்கு வர ப்ராப்ளம். ஒன்று இருக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். சொல்லுங்க என்னது? சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், மனசுக்கு வர ப்ராப்ளம். வெள்ளக்காரனுக்கு இந்த 2 ப்ராப்ளம் தான் நீங்க. ஒன்று பிசிக்கல், மற்றது சைக்காலஜிக்கல். இஸ்லாமிக் சைக்காலஜியில் 3வது ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், ரூஹானியத் ப்ராப்ளம். ரூஹுக்கு ப்ராப்ளம் வரும். எதுக்கு ப்ராப்ளம்? ரூஹுக்கு நோய் வரும், உடம்புக்கு நோய் வரும், மனசுக்கு நோய் வரும். மற்றது என்னது? ரூஹுக்கு நோய் வரும். பல்லு வலி. இது பிசிக்கல் ப்ராப்ளமா, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா, ரூஹானியத் ப்ராப்ளமா? பல்லு வலி. சொல்லுங்க. பிசிக்கல். இடுப்பு வலி பிசிக்கல். முட்டுக்கால் வருத்தம் சரிதானே? என்ன தடுத்தாலும் மறக்குதப்பா, இது சைக்காலஜி. என்ன தடுத்தாலும் டக்குன்னு மறக்குது. சிலாக்களுக்கு மறந்து கொள்ளல, மறக்கத்தான் நினைக்கின்றேன், மறக்க முடிய. மையத்தூட்டுக்கு போயிட்டு வந்து அது நினைவு வந்து நானும் மௌத்தமாக போல, எனக்கு கொஞ்சம் பயம் வந்து சிலருக்கு அப்படி தானே. என்ன செல்லத்துக்கு பொண்டாட்டிக்கு சும்மா சரி மாப்பிள்ள உங்களை ஏன் தான் முடிக்கணோ தெரியாண்டா அவன் மறக்கவே மாட்டான். 10 வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டு கொண்டிக்க போல சொல்லுவா, நீங்க சொல்லிக்க சொல்லுவாள் இல்லையா? மறக்கவே மாட்டாங்க. சில நாட்களுக்கு மறந்து கொள்ளல, மருந்து கொடுத்து தூங்க வச்சு மறக்கணும். சரிதானே? சில பொம்பளை கத்துறே தானே சூடாகணும். எப்படி கத்துறே? சில விஷயத்த மனசுல வச்சு 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 இப்போ மாப்பிள்ளைக்கு கத்துறேன், நான் சாவுறேன், என்னத்தையாவது குடிச்சிட்டு சாவுறேன், நீங்க நிம்மதி ஏறீங்க, யாரும் சரி முடிச்சுட்டு சந்தோஷமா இருங்க, பிள்ளைகளை எடுத்துட்டு போங்க, சந்தோஷமா போங்க. மாப்பிள்ளை மனசுக்குள்ளால ஆமீன் ஆமீன் ஆமீன். இவருக்கு சரியான கவலை. சார் நான் என் வைஃப் ஒரு 1000 தடவை சாவுறேன்னு சொல்லிப்பான், நான் 2000 தடவை ஆமீன் சொல்லிப்பேன், ஏண்ட துவா ஏற்றுக்கொள்ளப்படுது. ஏன்னா சரி, பிசிக்கல் ப்ராப்ளம். அடுத்தது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். தற்கொலை செய்கிறேன், பிசிக்கலா சைக்காலஜிக்கலா? இங்கிலீஷ் மெடிசின் வெள்ளக்காரன் சொல்றேன், என்ன வெஸ்டர்ன் மெடிசின் சொல்லும், எல்லாம் தற்கொலைக்கும் டிப்ரெஷன் தான் காரணம், ஸ்ட்ரெஸ் தான் காரணம். ஆனால் இஸ்லாமிக் சைக்காலஜி சொல்லும் தற்கொலைக்கு ரூஹு ப்ராப்ளம், ரூஹானியத் ப்ராப்ளம், ரூஹுக்கு தான் ப்ராப்ளம். சொல்லலைங்கண்ணா, அதனால தான் அவருக்கு நரகம். வஸ்வாஸ் பிசிக்கலா சைக்காலஜிக்கலா ரூஹானியத் ப்ராப்ளமா? வஸ்வாஸ் என்னது? ரூஹோட சம்பந்தப்பட்டது. தக்பீர் கேட்ட போகலாம். அல்லாஹ் 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 அல்லாஹ். ஒரு மாசத்துக்கு சொல்றோம் அல்லாஹ் அக்பர், ஒரு வக்திலே சொல்லி முடிச்சிடுவார். சரியா இல்லையா? நடக்கிறா இல்லையா? கை போயிட்டு கழுவாரு மரம் வந்து இங்கிட்டு நின்றுட்டு மரம் போயிட்டு மரம் எழுதுட்டு வந்து மரம் நின்று அமல் செய்ய விடாது. வஸ்வாஸ்ன்ற நோய் என்ன செய்யாது? அமல் செய்ய விடாது, இபாதத் செய்ய விடாது, குர்ஆன் ஓத விடாது, தொலை விடாது, சிக்ர் செய்ய விடாது, துஆ கேட்க விடாது, நோம்பு பிடிக்க விடாது, குழப்பியும். இது என்னத்தோட சம்பந்தப்பட்டது? ரூஹானியத். சொல்லுதுங்க, ரூஹோட சம்பந்தப்பட்ட நோய். உடம்புக்கு வேண்டிய நோய் வரட்டும், மனுஷனுக்கு வரத்தான் செய்யும். பேசிக்கொண்டிருக்கிற நாளைக்கு சம்டைம்ஸ் அவங்களுக்கு கேள்விப்படும், ஏன்னா ஒரு வயசாகனா இவருக்கு அந்த வருத்தமும் இந்த வருத்தமும் பிசிக்கல் ப்ராப்ளம் வரும். ஆனால் எங்களை எல்லாரையும் நல்லா பாதுகாக்கணும் சைக்காலஜி ப்ராப்ளத்தில் இருந்தும் ரூஹானியத் ப்ராப்ளத்தில் இருந்தும். சரியா இல்லையா? இது ரெண்டுக்கும் த பெஸ்ட் மெடிசின் நாலேஜ். சொல்லுங்க என்னது? நாலேஜ். இல்முன் நாஃபியா, பிரயோஜனம் தர யூஸ்ஃபுல் நாலேஜ். இந்த 2 நோயும் டக்குன்னு லேசாகும். சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்ட்?
சகோதரர்களே, இந்த நாலேஜ் இருக்குதானே, இந்த நாலேஜால அடுத்தது என்ன நடக்கும்? பொடியமார்கள் படிக்கிறீங்க தானே, எங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கிறோம் தானே. சரியான நாலேஜ் வர போக்குல லைஃப் லேஸ் ஆகும். சொல்லுங்க, என்ன ஆகும்? லைஃப் லேஸ் ஆகும், ஈஸியா சக்சஸ் ஆகும். வாழ்க்கையில நாலேஜ், வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், அதுதான் பெஸ்ட் நாலேஜ். சரியா இல்லையா? எது சரி எது பிள்ளைன்ற நாலேஜ் தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த நாலேஜ். அதுக்கு தான் சொல்றது என்னது? என்னது? ஹிதாயத். வாட் இஸ் ஹிதாயத்? ஹிதாயத் என்ன? எது சரி எது பிள்ளை, இந்த நாலேஜ் கிடைச்சா ஹிதாயத் கிடைச்சது. சரிதானே? சக்சஸ். மற்றது உங்களுக்கு நாலேஜ் வர வர லைஃப் என்ன செய்யும்? லேஸ் ஆகும், கஷ்டம் இருக்காது, சரியான ஸ்மூத் ஆகும். அடுத்தது ஃபாஸ்ட். சொல்லுங்க, என்னது? சொல்லுங்க எல்லாருமே. என்ன? காலம் கஷ்டப்படுறத லேசா அச்சீவ் பண்ணி. மற்றது என்னது? சேஃப். சொல்லுங்க, என்னது? சேஃப். இந்த நாலேஜ் வர போகல இதான் சரியான நாலேஜ், பிரோஜனம் தார அறிவு வர 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 இப்படி ஒரு மஜ்ஜி போல கொஞ்ச நேரம் கேட்கறது, ராலியம் வாசிக்க போல கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு போறது. சரியா இல்லையா? ஒரு பயானம் உண்டுக்கு நல்ல ஒரு முசாக்கர், ஒரு ஆளோட வீட்டு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுனா, வைஃபோட சண்டை பிடிச்சா எங்க போகணும்? வைஃபோட இப்போ கச்சாலன்னு வந்துட்டு இப்போ சூடாகி ஃபோனை தூக்கி உடைச்சாச்சு. இப்போ ஃபோன் உடைச்சா எப்படியும் மொபைல் ஃபோன் ஷாப்புக்கு தான் போகணும், ஸ்க்ரீனை மாற்றணுமே. சரியா? அப்படி இல்லாட்டி வைஃபோட சண்டை பிடிச்சா எங்கே போகணும்? பீச்சுக்கு. வேற இப்போ கடலை பார்க்குறீங்க, கொண்டாட்டி நல்லமா கடலை பயிரை நல்லமா, வேற எங்கே போகிறீங்க? கொண்டாட்டியோட சண்டை பிடிச்சா எங்கே போகணும்? சொல்லுங்க பார்ப்போம். 2-3 ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் போகிறது சொல்ல வேணாம், கூட்டாளி மக்கள் போனது சொல்லுங்க. எங்கே போனா? ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போயிட்டு வார அவ்வளோ ஆத்திரத்தையும் வச்சு தின்றீங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போயிட்டு அந்த காரில் போயிட்டு அங்கே திண்டிட்டு இங்கே திண்டிட்டு இங்கே திண்டிட்டு அங்கே திண்டிட்டு எல்லா இடத்துல போயிட்டு கடைசியில் நல்லா சாய் வாழை ஒன்று அடிச்ச போகிறோம். ஒரு ஏப்பம் போனதோட கவலை போயாச்சு. அப்படியா? நல்ல விலையும் கொள்ளணும். ஆண்களே, மனைவியோட பிரச்சனை வந்தா உம்மா வீட்டுக்கு, தாத்தா வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு போவேலாம். பசிக்குதுன்னா போயிட்டு என்ன சரி குடிக்கத்தான் தின்னத்தான்னு தின்னுடும். ஏன் பசியில் தொலையலாதே? ஒரு 4 மங்க போகக்கூடாது, பள்ளிக்கு தான் வரணும். எங்கே வரணும்? பள்ளிக்கு தான். சுஜூத் வந்து லைஃப்ல சரியான மாற்றத்தை ஏற்படுத்தும். பள்ளியில வந்து என்ன செய்யணும்? நல்ல ஒரு ஆலிமொண்டை பிடிச்சி, நல்ல ஒரு ஹசரத்தொண்டை பிடிச்சி, நல்ல ஒரு மார்க் அறிஞரோட பிடிச்சி, பேனதுலான ஒரு ஆலிமை பிடிச்சி, இல்லாட்டி பேருந்ததான பக்குவமான ஒரு வழிகாட்டக்கூடிய நல்ல கவுன்சிலரோட பிடிச்சி மனசொட்டி இப்படி பேசணும், முசாக்கரா பண்ணணும். சொன்னேன்னா ஒரு நாளும் தாத்தாட்ட போயிட்டு பேசக்கூடாது. யாரோட பேசக்கூடாது? தங்கச்சியோட பேசக்கூடாது. வேற யாரோட பேசக்கூடாது? உம்மாவோட பேசவே கூடாது. யாரை பற்றி? பொண்டாட்டி பற்றி பேசவே கூடாது. சரியா இல்லையா? என்னத்தை சொன்னா, நான் உமாவுக்கு புள்ளே. எந்த ஒரு பொம்பளையும் பேசப்படாய். விசேஷமாக ஆஃபீஸில் போயிட்டு கிட்ட இருக்கிற குட்டியோட பேசவே கூடாது. பாரு, நான் இவ்வளோ அவசரப்பட்டு முடிச்சேன் பாரு. நாலேஜ் என்ன தெரியுமா செய்யும்? எல்லா 5 சிச்சுவேஷனையும் என்ன செய்யும்? லேசாக்கும், சேஃபாக்கும், ஃபாஸ்டாகும். சில ஆட்கள் பாருங்க, இந்த சில பொம்பளைன்னு சொல்லுவாங்க, அந்த எனக்கு கையால கழுவுனா தான் ஊத்த போறேன், கஷ்டப்பட்டு கையால் எந்த நாளும் கையால தான் கழுவுறேன். நானும் பார்க்குறேன், இது மாப்பிளோட இறக்கம் சுற்றி கையாலேயே கழுவுதாயி மாடு பார்த்தா இவளுக்கு என்ன தெரியா? வாஷிங் மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியா? என்ன மாயமோ தெரியும், 1008 பட்டனை வச்சு இவரு கொண்டு இதை வீட்டில் பூட்டிக்கிறாரு. என்ன இல்லை இவளுக்கு? நியூ நாலேஜ், லேட்டஸ்ட் நாலேஜ். மற்றது சேஃப். வெளிநாட்டில் போர்டு ஒன்று போட்டி, என்ன போட்டி? டேஞ்சர். வண்டோட்டை போட்டு இப்படி க்ராஸ் பண்ணி டேஞ்சர்னு போட்டால் ஃபாரினர்ஸ் என்ன தெரியுமா செய்வாங்க? டேஞ்சர், கம் திஸ் சைட், அங்கால போவாங்க, இங்கிட்டால வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் டேஞ்சர்னு ஒரு போர்டு போட்டால் என்கிட்டயோ தெரியும் டேஞ்சர் போட்டி. பயங்கர புத்திசாலியோட கொழும்புல புதுக்கடை ஏரியாவில் பள்ளியில் வாசலில் ஒரு பெரிய ப்ளூ கலர் பெரல், அதில் பெரிய மண்டோட அடிச்சு டேஞ்சர்னு போட்டு பொய்சன் போட்டு வச்சு முனிசிபலால் கொண்டு இறக்கி தொழுந்துட்டு ஒருத்தர் வந்தார். என்டா பாட்டொண்டு வச்சு
பாய்சன். அந்த காணு கூத்துற கெமிக்கல் உண்டது. எட்டி பார்த்ததோட அவரை தூக்கிட்டு ஒரே ஓட்டம். ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, உனக்கு கொஞ்சம் நேரம் லேட் ஆகும், அந்த பாய்சன் லங்ஸுக்கு போன இவரை காப்பாற்றலாம். தப்பிட்டார். அந்த மூச்சு காத்து தப்பிட்டு. இப்போ படிச்சா எப்பயும் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சேஃப். இல்மு நாஃபியா, பிரயோஜனம் தார அறிவு. பார்ப்போம். ஸ்காலர்ஷிப் கேள்வியா, கிரேட் 5 கேள்வி ஒன்று கேட்க போறேன். பார்ப்போம். 50 கிலோ பாரமுண்டி, இப்போ இதை தூக்கணும் மேல. ஒருத்தர் என்ன செய்யறாரு, இங்கிட்ட இருந்து ப்ரெஸ் பண்றாரு. இது 1. உனத்தர் இங்கிட்ட இருந்து ப்ரெஸ் பண்றாரு. 2. உனத்தர் சரியா நடுவில் நிற்கிறாரு. 3. உனத்தர் இங்கிட்ட நிற்கிறாரு. 4. உனத்தர் இங்கிட்ட சரியா ப்ரெஸ் பண்றாரு. ரைட். எந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணா ஈஸியா சேஃபா ஃபாஸ்டா இது மேல போகும்? டெல் மீ. ஷோ மீ. 5. சின்ன பிள்ளைக்கும் தெரியும் 5. சரியா இல்லையா? That's you call what? Knowledge. என்ன செய்யணும்ன்ற அறிவு என்ன செய்யும்? லைஃபை லேசாகும். எண்ட் ஆஃப் த டே சந்தோஷமாகும். சொல்லுவாங்க. லைஃப்ல நம்பர் 1 சக்சஸ் இல்மு நாஃபியா, பிரயோஜனம் தார அறிவு. எது சரி எது பிள்ளைன்றதை பாய்ஸ் படிக்கணும், வியாபாரிகளே படிக்கணும், கல்யாணத்தை முடிக்க முந்தி படிக்கணும். சரியா இல்லையா? சரியான ஆள்கிட்ட போயிட்டு படிக்கணும். செய்வோமே எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் பேச போறேன் என்ன தெரியுமா? இந்த போர்டு அப்படி அழிச்சிட்டு நான் பேசுவேன். இந்த சரியான நாலேஜ் கிடைக்காததுனால இன்றைக்கு கொழும்புல என்ன நடக்குது, ஸ்ரீலங்கால என்ன நடக்குது, நான் இன்னொரு சரியான முக்கியமான ஒரு நாலேஜ் வந்து இன்றைக்கு நான் மென்ஷன் பண்ணேன். இன்றைக்கு யூத் லைஃப் நாசமா போன, மேரேஜ் லைஃப் நாசமா போன, பிஸ்னஸ் க்ரௌட் அவனோட பிஸ்னஸ் மிஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை பற்றி பேச போறேன். பேசுவோமா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ்? பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். குட். ஸ்ரீலங்கால 40 to 60% கேர்ள்ஸ். சொல்லுங்க யாரு? சொல்லுங்க யாரு? கேர்ள்ஸ் ஒரு முக்கியமான அமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. 16 வயசுக்கு மேல 19 O level A level ஏஜ்ல 40 to 60% கேர்ள்ஸ் ஒரு முக்கியமான அமல் செய்யறாங்க. என்ன அமல் செய்யறாங்கண்டா, மாஷா அல்லாஹ், லவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க ராஜா? லவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 12 to 32% எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்க சம்டைம்ஸ். பாய்ஸ் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? எதுல இருக்கிறாங்க? ட்ரக்ஸ். டேஞ்சர். சாதாரண விஷயமா? சுத்தம் சொல்லுங்க எல்லாரும். ஈமானி எவ்வளோ? 50%. சுத்தம் ஈமானின் பாதி. இன்னைக்கு 10 கல்யாணம் நடந்தா 4 கல்யாணம் டிவோர்ஸ் ஆகுது. அதுல மோர் தென் 60% கேர்ள் தான் என்ன சொல்லுது, பொம்பளை தான் என்ன செய்யுது, மாப்பிள்ளையே வானம் சொல்றேன், எனக்கு அவர் வானம் எனக்கு அவர் வாழ. மாப்பிள்ளையே வானாம் சொல்ற லேடிஸ்ல கேர்ள்ஸ்ல மோர் தென் 60% படிச்ச பொம்பளை. சொல்லுங்க யாரு? அரை படிச்ச பொம்பளை. சாரி, படிச்ச பொம்பளை. யாரு? படிச்ச பொம்பளை. சொல்லுங்க. சரி, பாய்ஸ் கட்டாயம் படிச்சே ஆகும், இல்லாட்டி கஷ்டம். இப்ப டிவோர்ஸுக்கு என்ன காரணம்? மாப்பிள்ள சுத்தமாயிக்கிறாரு 50% ஈமான், பொண்டாட்டி சுத்தமாயிக்கிறா 50% ஈமான். சரிதானே? ரெண்டும் சேர்ந்தா 100% டிவோர்ஸ் ஆகலா. இஸ்லாமிக் சைக்காலஜி சொல்லுது, சுத்தமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் பாவம் செய்ய
ஏலா. அப்படி தெரியாம செஞ்சு பட்டா கண்டினியூ பண்ண ஏலா. சொல்லுவீங்க இஸ்லாமிக் சைக்காலஜி சொல்லுது, பாவம் செய்யலா அப்படி சும்மா சரி செஞ்சு பட்டா என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ணல. சும்மா தெரியாம செஞ்ச மாதிரி டக்குன்னு ரிகவர் ஆகுவாங்க. சுத்தத்துல நாலேஜ் இருந்தா, சுத்தத்துல பிரோஜனம் தர அறிவு இருந்தா, சுத்தத்தை பத்தின ஃபிகர் நல்ல இருந்தா பாவம் செஞ்சு பட்டாலும் கண்டினியூ பண்ணலாம். இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வாழ போகல, என்ன நடக்கும்? இவங்களுக்குள்ள சுத்தத்திட கட்டம், சுத்தத்திட சட்டம், சுத்தத்திட பேணுதல், முஸ்லிமோ இல்லையோ ஒரு கட்டத்தை தாண்டி சுத்தம் குறைஞ்சா உங்களுக்கு யார் வருவா? சுத்தம் குறைஞ்சா யார் வருவா? ஷைத்தான் வருவா. இப்ப மாப்பிள்ளைய வானாம்னு சொல்றதும் பொண்டாட்டிய வானாம்னு சொல்றதும் யாரு? ஷைத்தான் தான். விஸ்பரிங் சொல்லுங்க, என்ன விஸ்பரிங்? காது கிட்ட வந்து சொல்லுவாரு கர கர கர. சொல்லுங்க எல்லாருமே எப்படி சொல்லுங்க, எப்படி கர கர கர. பர பர பர. சொல்லுங்க எப்படி பர பர பர. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருக்கிறாங்க, ஃபுல் ஃபன் ஆகிறாங்க வைஃபோட. தண்ணிய சொர்க்கத்துல எப்படி நிறைய பேருக்கு ஆசத்துல கல்யாணம் முடிச்ச அப்புறம் புள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா போவேன். மெதுவா பைக் எடுத்துட்டு ஒரே ஓட்டும், உம்மட கையில புள்ளைய விட்டுட்டு எங்க போறீங்க? மருந்து எடுக்காம பொம்பளைக்கு 30 நாளும் மருந்து எடுக்க போறீங்க. ராவிக்கு மாப்பிள்ளை எங்க சும்மா ரவுண்ட் சுத்த போறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி ஃபன்? சொர்க்கத்துல ஒன்று ஃபன் எடுங்க வைஃபோட பண்ணியா, சரிதானே? இப்ப இந்த ஹராமாக்குனே ஒன்றே ஒன்றுதான். உலகத்துல எவ்வளவு ஹராம் இருக்கு, பண்டிகை தின்னாத, நாயை தின்னாத, அப்படி கொடுக்காது, இப்படி பார்க்காத, எல்லாம் மிகி தானே. சொர்க்கத்துல இந்த கனியை மட்டும் தின்னவானா. அப்பயும் ஷைத்தான் என்ன செஞ்சான்? காது கிட்ட வந்து கர கர கர. சொல்லுங்க என்னது? பர பர பர. சொல்லுங்க என்னது? That's called whispering. Whispering da ஷைத்தானுக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அதை பிச்சு வெட்டி துண்டு போட்டு, சரியா, கொச்சிக்கா முளவு போட்டு ஒரு கவுண்டு செஞ்சு தீத்தெல்லாம் மேலா என்ன செய்வான்? விஸ்பரிங் கிட்ட வந்து கர கர கர. இவங்க என்ன செஞ்சா? நோ 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 நல்லா சார் நோ நோ. அப்போ அடுத்த என்ன செய்யும்? வெது ஒய்ஃப்ட போயிட்டு காதில் கர்ற கர்ற கர். தின்னுங்க 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 மழை காவீங்க. சும்மா உங்களுக்கு தெரிய வெளிச்சமாக இப்படி உங்களுக்கு சொல்லவே இல்லை. எடுத்து கட்டிச்சதோட லாஸ்ட். சொல்லுவீங்களா? சுத்தம் குறைய போக்கல ஷைத்தான் கிட்ட வருவான். கிட்ட வந்தா விஸ்பரிங். மனிதர்களின் உள்ளத்தில் உங்கள்கிட்ட மனசுல சந்தேகத்தை குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு மறைந்து கொள்ளக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள், ஜின்களும் இருக்கி. சொல்லுவீங்களா? சுத்தம் குறைஞ்சா என்ற மனசை குழப்புறதுக்கு மனுஷனும் இருக்கி, ஜின்னும் இருக்கி. குர்ஆன்ல முதல் வசனம் பிஸ்மில்லா, அல்லாஹ்வோட பேரை கொண்டு ஆரம்பிக்கும், கடைசியா முடியும் எப்படி தெரியுமா? மனிதர்களும் ஜின்களும். சரியா இல்லையா? ஹியூமன் அண்ட் ஜின். இந்த உலகத்துல ஜின்னி, ஆம்பளை ஜின்னிக்கு பொம்பளை ஜின்னிக்கு, பறந்து செல்வனைக்கு ஊர்ந்து செல்வனைக்கு, கூட்டம் கூட்டமாக இருக்கிற ஜின்னிக்கு, நல்ல ஜின்னிக்கு கெட்ட ஜின்னி. சுத்தம் குறைஞ்சா கிட்ட வந்து என்ன தெரியுமா செய்யும்? மனசை குழப்பம். அதான் பொண்டாட்டியோட சண்டை பிடிச்சா, உம்மா வாப்பாவோட கொஞ்சம் மனஸ்தாபமாகனா கூட்டாளியோட சூடாகி போப்படாய், நேராக பள்ளிக்கு தான் போகணும். போயிட்டு ஹசரத்துல போயிட்டு பேசணும், ஹசரத் கொஞ்சம் மனசு குழப்பமாகவே வைஃபோட கொஞ்சம் இப்படி ஆகிட்டு, இப்படின்னு போக்கலாம் செட்டில் ஆகும் லைஃப். நீங்கள் வேற எங்கே போனாலும் செட்டில் ஆகும். ஏன்? நீங்கள் வெளியே போப்போ உங்களோட யார் வருவா? ஷைத்தான் உங்களோடய வருவான். அந்த பொண்டாட்டி அங்கே போவா, மாப்பிள்ளை இங்கே போவா, 2 பேரோடையும் ஷைத்தான் நிற்பான். சரியா இல்லையா? சின்னத்துக்கு ஷைத்தானை விட நல்ல அட்வைஸ் பண்ணுற வீட்டில் இருக்கிற தாத்தாவும் தங்கச்சி. ஷைத்தான் தோத்து, அடி நீ ஆம்பளடா இல்லைங்க, நீ விட்டு கொடுக்காத, உனக்கு எத்தனையோ பொம்பளை, ஒரு பொம்பளையே பார்த்துக்கொள்ள எல்லாம் மிகி போய் இருக்கு. ஊரில் எத்தனையோ பொம்பளை முடிக்கேது, அவன் தான் ஒன்றை முடிச்சே பட்டுறேன் பாடி, நீ மற்ற பொம்பளை கதை கதைக்காது. டேஞ்சர். இப்போ சுத்தம் வெரி இம்பார்ட்டன்ட். சுத்தத்தில் முதலாவது என்னன்னு தெரியுமா? கையால் காட்டுங்க. சுத்தத்தில் நம்பர் 1 எல்லாரும் காட்டுங்க, சபையில் இருக்கிற எல்லாரும் காட்டுங்க. சுத்தத்தில் நம்பர் 1 கையால் காட்டுங்க. என்னது சுத்தத்தில் நம்பர் 1? பல்ட்டிட்டோணும். என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பல்ட்டிட்டோணும்? டெல் மீ பாய்ஸ், டெல் மீ how many times? 2. மற்ற கையால் எப்படி செய்யுங்க? மற்ற கையால் எப்படி? ஒரு நாளைக்கு 7 தடவை பல்ட்டிட்டோணும். பாப்பா கையில் கிடைக்கிறதால அடிப்பாரு. சிக்னல் போகிற விலைக்கு ஒரு நாளைக்கு 7 தடவை வீட்டு, ஒரு தடவை போட போகல கொஞ்சமாக போடு கொஞ்சமாக போடு.
குளிக்கவா போறாய் பூசி. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 தடவை ஏண்டவங்களோட உயிருக்கு மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஃபர்லாக இருப்பேன், கஷ்டமாகவும் செஞ்சுட்டேன், சுன்னத்தாகிட்டேன். 5 வக்துடைய தொழுகைக்கும் பல்ல தீட்டோனும். காலையில் எலும்பி ராவு படுக்க முந்தி கட்டாயம் பல்ல தீட்டோனும். மனைவிட மடியில கடைசியில் ரூஹ் எடுக்கப்படக்கூடிய நேரத்தில் கண்ணால் காட்டுறாங்க வைஃபுக்கு, என்ன மிஸ்வாக் செஞ்சு விடுங்க. வைஃப் என்ன செஞ்சாங்க, எடுத்து வாயில லைட்டாக சப்பி சாஃப்டாக்கி மிஸ்வாக் செஞ்சு விட்டாங்க. பெருமையை சொல்லுவாங்க, நபிட கடைசி நேரத்தில் அவனோட வாய்க்குள்ளே போனது என் உமிழ் நீர், என் எச்சி தான் போச்சு. அவ்வளோ க்ளீன் வைஃப். ஜஸ்ட் இமேஜின் வைஃப் எவ்வளோ க்ளீன். ஒரு வைஃப் க்ளீன் ஆகிக்கணுமா, ஹஸ்பண்ட் க்ளீன் ஆகிக்கணும். என் கிளென்லினஸ் தான் அப்படி இழுத்து எடுக்குமா அவளை. என் பேச்சு பசந்தா இருந்தா, என் பேச்சு சுத்தமா இருந்தா பசந்தாவா பொம்பளை. அழகா இருக்கிறீங்க, இன்றைக்கு பசந்தா இருக்கிறீங்கன்னா சும்மா பசந்தாவா, என்னத்தான் இப்படி இருக்கிறீங்களோ தெரியாண்டா அப்படியே ஆகிக்கொண்டே விட்டுவா. என்னப்பா கொஞ்சம் உடுப்ப மாத்துங்களேன், ஊட்ட கூட்டுங்களே. இந்த முனிசிபலுக்கு வேலை சொல்றோம், வந்ததுல இந்த கர 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 பர பர சைத்தனம் தோத்து சொல்லணும். அழகா இருக்கிறீங்க, பசந்தா இருக்கிறீங்க, ஃபுல் டயர்ட் போல, ஊட்ட கூட்டி இல்லை, டயர்ட் ஆகிக்கிறீங்களா, நான் கூட்டவா இல்லை 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 சொல்லுங்கண்ணா. அழகா பேசினா அப்படி மாறும், லைஃப் ஸ்டைல் மாறும். சகோதரர்களே, எவ்வளவு தூரம்டா மாப்பிள்ளை வீட்டுள்ளுக்கு போகல பல்ல தீட்டிட்டு போகணும், மிஸ்வாக் செய்யணும். சரியா இல்லையா? மாப்பிள்ளை வாராருன்னு தெரிஞ்ச வைஃப் என்ன செய்யணும், மிஸ்வாக் செய்யணும். நான் இதோ ஒரு லேடிஸ் ப்ரோக்ராம்ல சொல்லிட்டேன், பெண்களே கணவன் வீட்டுக்குள்ள வரும் பொழுது நீங்க மிஸ்வாக் செஞ்சுக்கோங்க, வாயை சுத்தமா வச்சுக்கோங்க, டக்குனு மூஞ்ச கழியும் அழகா இருங்க. சுண்ணத்தான முறை உண்டு. ப்ரோக்ராம் முடிச்ச பிறகு ஒரு பொம்பளை வந்து கேட்டேன், சார் மாப்பிள்ளை வீட்டில் வர போகல கட்டாயம் பல் தீட்டுமா? சொன்னேன், சுண்ணத்துல தீட்டுனா நல்லமே, எனக்குடா கொஞ்சம் கஷ்டமாகவும் சரி, என்ன மாப்பிள்ளை வர போகல பல் தீட்டு. ஏன்மா, அவர் வாசலை கடை வச்சுக்கிறார், ஒரே வந்து வந்து இப்பாரு. நான் பார்த்தேன், இவளுக்கு எப்படிடா துவா கொடுக்குறேன், எப்படி சார் அத்தனை தடவை பல் தீட்டினா பல் என்ன ஆகும்? அல்ல எங்களை எல்லாரையும் சிரிச்ச முகத்தில் கபுல் பண்ணுவானா, ஆமீன் சொல்லுவோம். கடைசி மூச்சு வரும் சந்தோஷமாக வாழ வைப்பானாங்க, ஆமீன் சொல்லுவோம். கடைசி நேரத்தில் சிரிச்ச முகத்தோட ரூஹு கைப்பற்றுவானாங்க, மறுமையிலும் சிரிச்ச முகத்தோட எழுப்பாட்டுவானாங்க. எங்களோட உமா அப்பாவை எங்களோட பேரை கொண்டு மறுமையில சந்தோஷமாக எழுப்பாட்டுவானாங்க. சந்தோஷமா ஈக்கணும், நியத்து வைக்கணும். சொல்லுங்க எல்லாரும், எப்படி இருக்கணும்? சந்தோஷம், எப்பயும் சந்தோஷமா ஈக்கணும். இந்த சுத்தத்துல சந்தோஷம் தான் நீதி. சுத்தத்தை லேசா விளங்குறா, நபிட அவ்வளோ சுண்ணத்தும் சுத்தம். சொல்லுங்க, நபிட அவ்வளோ சுண்ணத்தும் என்னது? தூங்குற சுண்ணத்தான முறை, தூங்குற சுத்தமான முறை, சாப்பிடுற சுண்ணத்தான முறை, சாப்பிடுற சுத்தமான முறை, கல்யாணத்துடைய சுண்ணத்தான முறை என்னது? கல்யாணத்துடைய சுத்தமான முறை, பிரயாணத்துடைய சுண்ணத்தான முறை, பிரயாணத்துடைய the best சுத்தமான முறை. சொல்லலைங்க சார். காலையில் எழும்பி 20 நிமிஷத்துக்குள்ள, சொல்லுங்க எத்தனை நிமிஷத்துக்குள்ள? 20 நிமிஷத்துக்குள்ள என்ன செய்யணும்? பல்ல தீட்டணும். காலையில் எழும்பி சலாம் சொல்லிடும், பதில் சொல்லிடும். யார் சார் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம், இல்லாட்டினா சலாம் சொல்லிடும். எலும்பி தேவையில்லாத கரைக்கப்பட்டாங்க, எலும்புனதோட போயிட்டு என்ன செய்யணும்? பல்ல தீட்டணும். 20 நிமிஷத்துக்கு மேல பல்ல தீட்டாட்டி என்ன தெரியுமா நடக்கும்? நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மனுஷன் தூங்குனா, அப்படி தூங்குனா இந்த உடம்புல கண் ஆஃப் ஆகும், டக்குன்னு கண் ஆஃப் ஆகும். காது திறந்து தான் இருக்கும், சத்தம் கேட்கும், கேட்காதா? ஆனால் கண்ணு பார்க்காது, கண் ஆஃப் ஆகும். அதே மாதிரி மூச்சு போயிட்டு கொண்டிருக்கும், வாசம் ஆஃப் ஆகும். என்ன ஆஃப் ஆகும் சொல்லுங்க? வாசம், ஸ்மெல்லிங் ஆஃப் ஆகும். பிரீத்திங் ஈக்கும். கண்ணை மூடி தூக்கம் போனதோட வாசம் விளங்காது. நீங்க யாராவது தூங்கி கொண்டிக்க போகல, நல்ல பொரிச்ச கோழி ஒன்று கொண்டு போயிட்டு மூக்கு கிட்ட வைங்க, வாசத்துக்கு முழிப்பு வருமா? வரவே வராது, வாசத்துக்கு முழிப்பு வராது. அதனால தான் புகைக்கிற இடத்துல ராவைக்கு விளக்கு பற்ற வைக்க வேணாம்னு சொல்றது. சயின்டிஃபிக்ல என்ன நடக்கும்? சும்மா சரி வீட்டுக்குள்ள நெருப்பு பிடிச்சா ஒருத்தர் தூங்கி கொண்டிருந்தா புகை வாசத்துக்கு முழிப்பு வராது. சொல்லலைச்சா? அது என்ன செய்யும்? பிரீத்திங் உள்ளுக்கு போயிட்டு லங்ஸ்ல கார்பன் அடைச்சு சரியான மாதிரி ஸ்டிஃப்னஸ் ஆனப்பறம் என்ன செய்யும்? மூச்சு அடைக்க போக டக்குன்னு எலும்புவாங்க. அப்போ என்ன செய்யும்? மயக்கம் வரும். அந்த புகைக்கு
மூச்சடிச்சு எழுப்பினா மயக்கம் மரம் மயங்கி விழுவாங்க, மரம் தடும் வருவாங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து துடிச்சு மௌத்தாங்க. அந்த பொக்கைக்கு அப்படிதான் மௌத்தாங்க. சொல்லலைச்சா? அதனால தான் ராவைக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு படுக்காதீங்க, எல்லாத்தையும் ஒன்று ஆஃப் பண்ணிட்டு விளக்கு பற்ற வைக்க வேணாம். சொல்லலைச்சா? சரி, இப்போ ராவிக்கு ஒருத்தர் தூங்கிட்டாரு, வாசம் ஆஃப் ஆயிட்டு, இப்போ காலையில முள்ளிச்சதோட ஃபெஸ்ட் கொண்டாவும் என்னது சொல்லுங்க? வாசம். இந்த வாய்ட வாசம் மூக்குக்கு பழகக்கூடாது. இப்போ காலையில் எழும்பி பல்ல தீட்டாம அவட பாட்டில் அங்காளிறாரு இங்காளிறாரு பானை தின்றாரு பண்ண தின்றாரு எல்லாத்தையும் தின்றாரு. இந்த வாய்ட நாத்தம் மூக்குக்கு பழகும்னா முதலாவது மந்தத்தனம் கொண்டு வரும், ஒரு ஜாய் டிங் ஃபீலிங் கொண்டு வரும், ஒரு ஜாய் மந்தத்தனம் பண்ணி. ரெண்டாவது என்ன தெரியுமா நடக்கும்? கொஞ்ச நாள் ஆக போக்கல நாத்தமானதை நுகருவார்கள், அசுத்தமானதை நாத்தமான ஜராவையை தின்னுவாங்க. மாவா பீடா கஞ்சா சிகரெட் குட்டு தூள் ஐஸ் நேம் இட் யூ ஹேவ் இட். சிகரெட் வாசமா நாத்தமா? டெல் மீ. வாவ், ஊதத்தர் மாதிரி அப்படி வாசனையா? சுருட்டு அதை விட வாசனையா? இந்த லேட்டஸ்ட் சவுதி ஊத் மாதிரி ஒரிஜினல் ஊத் மாதிரி வாசம் அப்படியா? சிகரெட் நாத்தம் அதை விட சுருட்டு, அதை விட நாத்தம். பாருங்க, அதை எடுத்து வாயில வச்சு நாத்தத்தை உறிஞ்சி தொண்டைக்கு போயிட்டு நெஞ்சுக்கு வந்து லங்ஸுக்கு போயிட்டு எந்த மூக்கு அதை நாத்தம்னு சொல்லுமோ அந்த மூக்கால புகை வருது. எக்ரி? அல்லாஹ் லேசாக்கணும். இது குடிக்கிறவரோட மிஸ்டேக் அல்ல, சின்னத்துல அவருக்கு பழக்கல்ல. நாத்தத்தை பழம்னா தின்னுவாங்க, திட்ட ஆரம்பிப்பாங்க, சராவை நாத்தத்தை நுகருவாங்க. சில பொடியமார்கள் வந்து அள்ளுவானோ, சார் விட்டுக்கொள்ளு இல்லா பைத்தியம் பிடிக்குது, சும்மா நீங்கள் பயான் தான் பண்ணுறீங்க, வீட்டில் ஏசுறாங்க, போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க, அட்டிக்கிறாங்க, ஒரு கிழமை தான் ஏலும் அப்படி மரம் விட்டா கஷ்டம். சில ஐட்டத்தை பழவியாச்சு விட்டா கஷ்டம். நான் சொல்கிறேன், குடிக்கிறதெல்லாம் குட்டி, அட்டிக்கிறதெல்லாம் அட்டி, எட்டுக்கிற பண்ணெல்லாம் எட்டு வாங்க சொன்னால் மட்டும் பல்ல தீட்டி ஒழுசி பல்ல தீட்டு. இப்போ சொல்லுவானு என்ன தெரியுமா? முந்தி அந்த ஐட்டம் இல்லாட்டி நாக்குக்குள்ளே எச்சி ஊறும், அது கேட்குங்க. அந்த காலையில் டீ குடிச்சு பழகணும், உங்களுக்கு எலும்புனா டீ கேட்கும் தானே. டீ கொரோனாவில் மாவில்லாட்டி கொண்டாட்டி கஞ்சா விட மோசம். டீ டீ மாவு எடுத்துட்டு வாங்க, டீ 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 ஏன் எலும்புனா நாக்குக்குள்ளே என்ன கேட்கும்? டீ கேட்குமா? டீ டீ டீ. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் சாராயம் குடித்தவங்களுக்கு கஞ்சா குடித்தவங்களுக்கு இந்த நாக்குக்குள்ளே அதை கேட்கும். எலும்புனா ஜாய் எச்சி வரும். இப்போ சொல்லுவான், சார் முந்தி இல்லாட்டி கல்லை வெட்டு அட்டிச்சு பிடிச்சி சல்லி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பல்ல தீட்ட ஆரம்பித்த போகிறோம், கையில் இருக்கி கூட்டாளி குணம் தாரான், கையில் இருக்கு ஐட்டம் இப்படி இருக்கி கண்டா வமிட்டி ஃபீலிங் கொமட்டுது, சக்தி வர பார்க்குது. நபிட சுண்ணத்து சோ பவர்ஃபுல் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு பொடியமார்களும் என்ன செய்யணும்? குச்சால இல்லாட்டி ப்ரெஷ்ஷால அப்படி இல்லாட்டி ஒன்று செய்ய போல விரலால் பல்ல தீட்டணும், பல்ல தீட்ட போல துவா கேட்கணும், மனசுக்குள்ளால ஃபீல் பண்ணணும், யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் களிமாவை தருவாயாக. ஏன்? மிஸ்வாக்குடைய சுண்ணத்து உள்ளவருக்கு கடைசியில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு வரும். எல்லாருக்கும் நல்லா கபூல் பண்ணணும். நானும் சொல்லுவோம், ட்ரை பண்ணுவோமா எல்லாரும்? இன்ஷா அல்லாஹ். வரலாறு சரி பல்ல தீட்டு நல்லா பல்ல தீட்டி கொப்பளிக்கிறேன் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி மனசுக்குள்ளால துவா கேட்கணும், யா அல்லாஹ் அருமையான வார்த்தைகளை வெளியாக்குவாயாக, ஹிதாயத்துடைய வார்த்தைகளை வெளியாக்குவாயாக, பசந்தான வார்த்தைகளை வெளியாக்குவாயாக. வாயிலிருந்து நல்ல வார்த்தை, ஹிதாயத்துடைய வார்த்தை அப்படின்டா நீங்க பேசின உணர்த்த மனசுல போயிட்டு பதியும், சாஃப்டா இருக்கும், பேசினா கேட்டுக்கொண்டிருக்கணும். சொல்றேன். அப்ப விஸ்வாசத்தை கேட்கும். சில நாட்கள் வாயில ஊத்த பேச்சுவாரு, வாயை திறந்த பச்சை பச்சை பச்சையா ஊத்த பேச்சுவாரு. இப்ப கொட்டியமார்கள் கட்டிலும் அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி என்ன சார், ஒரு ஊத்த பேச்சு சொல்லிதான் கூப்பிடுறேன். அடே இங்க ஒரு வேர்டு ஒன்று என்ன மச்சான் இந்த வேலை செய்யற அப்படித்தானே வேலை. வாயில ஊத்த பேச்சு வரை சரியான டேஞ்சர். மற்றது கோவத்துல கத்துறது இதுன்னு அதை விட டேஞ்சர். ஒரு மனுஷனுக்கு எப்படி கோபம் வரும் தெரியுமா? சைக்காலஜிக்கலி உடம்புக்கு வருத்தமாய்ந்தா கோபம் வரும். சொல்லுங்க எல்லாரும், செய்யுங்க எல்லாரும். எங்க வருத்தமாய்ந்தா? உடம்புக்கு வருத்தம். மனசுக்கு வருத்தமாய்ந்தா கோபம் வரும். சொல்லுங்க எப்படி? கோபம் எப்படி வரும்டா சொல்லிக் கொடுங்க. உடம்புக்கு வருத்தமாய்ந்தா கோபம் வரும், மனசுக்கு வருத்தமாய்ந்தா கோபம் வரும். நின்று கொண்டே ஈகிறாரு, வாராண்ட மனுஷன் வரல, கால் வலிக்குது, கோபம் வரும். சரியா இல்லையா? தலை வலி வந்தா கோபம் வரும், பல்லு வலி வந்தா எல்லாத்தையும் கோபம் வரும். மனசுக்கு வருத்தம்டா தேவையில்லாத கதை கதைச்சா, செய்யாதது சொன்னா, மூஞ்சில பாஞ்சா, அறப்பட்டிச்சா, கண்ணியப்படுத்தாடி மனசுக்கு வருத்தம். சரியா இல்லையா? இந்த கோபம் வரப்போக்கில் நாங்கள் கத்திரம் தானே, பொரோட்டம் தானே, மூஞ்சில பாயிரம் தானே, கவனமாயிக்கணும்.
ஆட்டா ஒன்று வருது. சொல்லுங்க எல்லாரும், கொண்டாங்க கையால் கொண்டாங்க, எல்லாரும் கொண்டாங்க. ஆட்டா ஒன்று வருது, கார் ஒன்று வருது. ஆட்டா போட்டாரு போடு, கார் அடிச்சாரு பிரேக். சரியா, அடிங்க பார்ப்போம், பிரேக் அடிங்க. பிரேக் அடிக்கவும் தெரியாது. சொல்லுங்க, ஆட்டா போட்டாரு போடு, கார் அடிச்சாரு பிரேக். போட்ட போட்டுக்கு சூடாவாதா? அடிச்ச பிரேக்குக்கு பின்னுக்குள்ள புள்ள முன்னுக்கு, இவர் தலை போயிட்டு முன்னுக்கு பின்னுக்கு பட்டி. இப்போ உடம்புக்கும் வருத்தம், உள்ளத்துக்கும் வருத்தம். சரியா இல்லையா? இவர் என்ன செய்வாரு, ஷட்டர் அப்படி கீழாக்குவாரு, தலையை வெளியே போட்டு அவங்களோட உமாக்கு துவாவா துவா, உங்க அம்மான்னு ஸ்டார்ட் பண்ணா துவா ஓதுவார் அப்படி ஓதுவார். அவன் என்ன தெரியுமா, இல்லை உங்க அம்மாக்கு நான் ஓதுறேன், அப்படி இவங்க உமாக்கு மாறி மாறி ஆமீன் துவா நடக்குதா இல்லையா? இஸ்லாம் சொன்னது என்ன தெரியுமா? இஸ்லாமிக் சைக்காலஜி, சோஷியாலஜி, கிரிமினாலஜி வெரி இன்ட்ரெஸ்டிங். சைக்காலஜியே இன்ட்ரெஸ்டிங், அதில் இஸ்லாமிக் சைக்காலஜி அதை விட இன்ட்ரெஸ்டிங். அதில் இஸ்லாமிக் சைக்காலஜியில் கிரிமினாலஜி இருக்குது, இஸ்லாமிக் கிரைம் சைக்காலஜி வெரி இன்ட்ரெஸ்டிங். அது சொல்லுது, ஒரு மனிதனின் கோபத்தின் நிலைப்பாடு எதுவோ அதுவே அவனின் மரணத்தின் நிலைப்பாடு. ஒருத்தன் கோபத்தில் எப்படி நடந்து கொள்வானோ அப்படிதான் சக்கராத்தில் இருப்பான். கத்தி மூஞ்சில பாஞ்சோபா. இப்ப இதே கார், இதே ஆட்டா இப்படி இப்படி நின்றதுக்கு இவருக்கு வந்த கோபத்துக்கு கத்துறாருன்னா, இந்த ஆட்டா வந்து சரியா கதவுலே பட்டு, இவட தலையிலே பட்டு, பொடியில பட்டு, இவருக்கு ரூஹு போகல. எப்படி கத்துவாராயும் அந்த நேரம் மட்டும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வர, இல்லாட்டி எங்க அம்மான்னு விட்டுவாரா? வாய் ரூட்டை வச்சு வராங்க, கவனமாக இருந்துக்கோங்க, சக்கராத் கஷ்டமாகும். யங் ஏஜில் பொடிமார்கள் பல எந்த கூட்டாளியோட செட் ஆனாலும் அவனோட பேச்சு சும்மா ஒட்டோ வரும். கொஞ்ச நாள் பார்க்கலாம், நான் கூட்டாளிமார்களோட செய்கிற பக்கம் ஒருத்தர் என்ன செய்வார், எல்லாரையும் பொக்கன்னு வரும். இப்போ எல்லாரையும் பொக்க ஒருத்தர் ஸ்டார்ட் ஆகணும் பொக்க, இப்போ எல்லாரும் பொக்க. ஒருத்தர் வந்து ப்ரோண்டா எல்லாரும் ப்ரோ, போண்டா எல்லாம் போ. இதே உங்களுக்கு அழகான லைஃப் ஸ்டைல் ஒன்றிங்கன்னா இப்படித்தான் பேசும், அழகாத்தான் பேசும், பசந்தாத்தான் பேசும். சரியா இல்லையா? சென்னத்துக்கு என்ன நடக்கும், இந்த ஆட்களோட செய்யறப்போ எனக்கு லாங்குவேஜ் மாறும். கொஞ்ச நாள் ஆகப்போல கோவம் வரப்போல அப்படி வரும். இந்த பல்ல தீட்ட போகல அல்லாட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ் அழகான வார்த்தை எத்தனை. இந்த பல் தீட்ட போல சென்னத்து கண்ணால கண்ணீர் வரும். உமாவோட உரமா பேசினா, வைஃபோட உரமா பேசினா, யா அல்லாஹ் இந்த வாயால் வந்த வார்த்தைகளை மன்னிச்சிரு யா அல்லாஹ். சென்னத்துக்கு பல்ல தீட்டிட்டு என்ன தெரியும், தொழுதுட்டு வந்து சம்டைம்ஸ் ஷேப் ஆகுறேன். எங்களோட பாசத்தில் சொல்லலாம், அம்மா நான் என்ன சரி உடம்பு சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. பைக்கிட்ட வந்து இதான் ஒன்றும் மனசில் வச்சுக்கொள்ளாதீங்க. வச்சுக்கொள்ள ஒன்றும் வைக்கலைங்க, நிறைய தான் நீ நிறைய செஞ்சு இதுக்கு வைக்க இடமே இல்லை. நான் ஏசனத்தில் மனசில் வச்சுக்கொள்ளாது, எங்கே வைக்க அவ்வளோ நிறைஞ்சி இடமே இல்லை, தூக்கி வெளியே தான் போட்டிக்கல. இன்ஷால்லா இந்த மாதிரி சுத்தமீகி தானே. இதில் உடம்புல அகற்றப்பட வேண்டிய முடியிட சுத்தமீகி, கக்கத்தில் அடி வயிற்றுல எவ்வளோ நாளைக்குள்ள முடி அகற்றணும். கட் வெட்டுறது ஹராம், இந்த முடிட சட்டம், இந்த கக்கத்திலையும் அடி வயிற்றிலையும் இருக்கிற முடிட சட்டம் இஸ்லாமிக் பிரோஜனம். இந்த நாலேஜ் உள்ள பொடியனுக்கு இந்த நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கா வரும். சரியா இல்லையா? இந்த நாலேஜ் தெரியாட்டி இந்த நாலேஜும் தெரியாது, பேசிக்கே தெரியாட்டி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் தெரியும். இப்ப பாருங்க என்ன நடந்தீங்க இன்றைக்கு. பெரிய சிச்சுவேஷன். இது ரெண்டும் சாதாரண விஷயம் அல்ல, ட்ரக்ஸ் இருக்குதுன்னு பொல்லாத குழப்பம் ஒரு மனுஷன் லைஃப் அப்படியே நாசமாக்கும். 19 வயசு பொம்பளை புள்ள, 22 வயசு ஆம்பளை புடிய, all level the best results on the girl. கண்ணூர்ன்றது இஸ்லாத்துல இல்லையா? இறுக்கி கண்ணூர் இதுதானே பொல்லாத சாமன். செவத்த ஒட்டகம், நல்ல சும்மா வாக்கு போக்கான அழகான ஒட்டகம் உண்டு. கண்ணூர் பட்ட என்ன தெரியுமா ஆகும், சாவும் இல்லை செத்துரும் இல்லை, வெட்டி துண்டு போட்டு தாட்சிக்கு வரும். செத்தாலும் நிம்மதியில் பொழுது போட்டு பொறிப்பாங்க. ஆம்பளை படிமார்களுக்கு சொல்றேன் விசேஷமாக, பொம்பளை பிள்ளைகளுக்கும் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கும் கவனமாக இருக்கணும். கண்ணூர் பட்டம் எடுத்துட்டு போகும். வெளிநாட்டில் ஒரு இந்தியாவில் ஒரு லேடி உண்டு. எந்த காரணத்துக்கும் வைஃபோட நீங்க எங்க போகலாம், சந்தோஷமாக நீங்க வைஃபோட என்ஜாய் பண்ற விஷயத்த போட்டோ பிடிச்சி போடவானா. பட்டிச்சு ஊருக்கு தான் ஜொலியாயிக்கணும். வீட்டுல ரெண்டு கத்தி பெற
கரெக்டும். வெளிவரப்புல ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரி மேட்சிங், ஒரே மாதிரி வாட்ச், ஹாய் டானி ஹோ டானி வீட்டில் அடிச்சு கொண்டு சாப்பிட்றது. எனக்கு ஸ்டேட்டஸில் தான் 2 3 ஆகிக்கிறேன். கண்ணூர் பொல்லாத சாமான். ஒரு பொம்பளை இருக்கிற ஃபோட்டோ பிடிச்சி போட்டோ இப்படி நக பாரு என்ன நடந்துச்சு கண்ணூரில். ஒரு தடவை அப்படியே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வர போகல, ரோட கேட் மேலே போகுது, ஜீப் உள்ளுக்கு போகுது, பின்னுக்கான ஒரு கூட்டம் புக்குன்னு உள்ளுக்கு போனாங்க, கேட்டை மூட்டினாங்க, கையெல்லாத்தையும் கெட்டி எல்லாம் வீட்டில் இருக்கிற அவ்வளோத்தையும் கலட்டியாச்சு. இவட உடம்புல இருக்கிற நகையை கலட்ட 1 hour போகும். கைக்கு போட்டிக்கிறா, காதுக்கு போட்டிக்கிறா, அங்கே போட்டிக்கிறா, காதுக்கு போட்டிக்கிறா. கொத்து நானும் கையை காலை கொத்தி பேக்கில் போட்டு கொண்டு போயிட்டான். அவள் தேய்க்கிற நகையில பெரிய ஒரு பெர்சன்டேஜ் தான் அவளோட உடம்புல அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர சொல்லி த மோஸ்ட் வேல்யூபிளான ஜுவல்லரிஸ் கொத்து நாம. இப்போ டிவியில் பழைய கதை ஃபோட்டோ வர்றது எப்படி வருது? இந்தியாவில் ஃபோட்டோ வர்றது எப்படி? நகையோடு இருக்கிற ஃபோட்டோ, மற்றது என்ன ஃபோட்டோ? கண்ணூர் பட்டு அறிஞ்ச ஃபோட்டோ, தாச்சிக்கு வந்த ஃபோட்டோ வருது. ஃபோட்டோ பிடிச்சி போட வேணாம், பர்த்டே பார்ட்டியை ஃபோட்டோ பிடிச்சி போட வேணாம், சந்தோஷமா இருக்கிறத ஃபோட்டோ பிடிச்சி போட வேணாம், நல்ல இருக்கிறத ஃபோட்டோ பிடிச்சி நம்ம போட வேணாம். கண்ணூர் இழுத்து எடுக்கும். இன்னொரு ஆஃபீஸில் ஒரு கூட்டாளி என்ன செய்வார்? அவரோட ஒய்ஃப் அடிக்கிறதெல்லாம் ஃபோட்டோ, ஒய்ஃப் தான் ஒரே ஃபோட்டோ பிடிச்சி, மாப்பிள்ளை அடிக்கிறத ஃபோட்டோ பிடிச்சி போட்டுறீங்க. இவரோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு கேர்ள் ஒண்டிக்கிறா. அவள் இவனை பார்த்து சொல்கிறேன், நீ சரியான லக்கி வை, நீ உன்னோட ஒய்ஃபோட நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன், நீ ஒய்ஃபை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறேன். இவர் என்ன செய்கிற வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன், பாரு என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவன் உன்னோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை பார்த்து அப்டேட்ஸை பார்த்து அவன் சொன்னான், நாங்கள் 2 பேர் லக்கி கப்பல்ஸ்ன்னு சொன்னான். இப்போ இவனோட தலையில் ஐஸ் கட்டியை வச்ச மாதிரி. இவங்க என்ன செய்கிறேன், அண்ணா உன் ஃபோட்டோ பிடிச்சி போ, மாப்பிள்ளையோட போகிறது வாடுறது, மை ஹனி மை ஹபின்னு போது. கொஞ்ச நாளில் மாப்பிள்ளை எப்படி தெரியுமா பேசுகிறாரு ஒய்ஃபோட. அந்த கேர்ள் என் முன்னுக்கு வந்து உட்கார்றா, சொல்கிறான், என் ஹஸ்பண்ட் காலையில் எலும்பி என்னை கையை எடுத்து இப்படி மோந்து கொள்வார். நைட்டுக்கு படுக்க பக்கம் என்னை நெத்தியை மோந்துட்டு தான் படுப்பார். கடைசியாக என்னை நெத்தியை மோந்து கொள்வார். காலையில் எலும்புனதோடு என்னை கையை எடுத்து இப்படி மோந்து கொள்வார். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறார், என்னைய பார்த்தா முன்னுக்கு வராத பண்டிகை காட்டுற மாதிரி, முன்னுக்கு வராத பண்டிகை காட்டுற மாதிரி இப்போ வராது, முன்னுக்கு வராது, பேசாது. அந்த ஆஃபீஸில் இருக்கிற கேர்ளோட போயிட்டான் மனுஷன். ஆம்பளைகளுக்கு சொல்கிறேன், நல்ல லைஃப். இந்த பொம்பளையோட போனால் சந்தோஷம் நினைக்கிறீங்களா? குர்ஆன்ல வருது, முடிச்சு போட்டும் பெண்களின் தீங்குகளை விட்டு பாதுகாப்பாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் விட்டுட்டு போகிற ஃபித்னால பொல்லாத ஃபித்னா பொம்பளை ஃபித்னா. உலகத்தில் மனுஷனுக்கு கீக்கிற ஃபித்னா, ஆம்பளைக்கு கீக்கிற பொல்லாத ஃபித்னா பொம்பளை ஃபித்னா. பொம்பளை வந்து ஆம்பளைக்கு மட்டுமே இல்லை ஃபித்னா, ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளைக்கு பெரிய ஃபித்னா. இன்னொரு பொம்பளைக்கு நிம்மதியாகி கூட மாட்டான். ஆம்பளைக்கு இந்த உலகத்துல சொர்க்கம் இல்முன் நாஃபியா, பிரயோஜனம் தார நல்ல அறிவு கொண்ட ஒழுக்கம் உள்ள பொம்பளை தான் என்ன உங்களுக்கு இந்த உலகத்துல சொர்க்கம். ஆம்பளை உங்களுக்கு சொர்க்கமோட கொண்டாட்டி, நல்ல கொண்டாட்டி வந்து கிடைச்சா, வாரத்துக்கு ஒரு நாள் பள்ளியில் நடக்கிற லேடிஸ் ப்ரோக்ராமுக்கு அவ்வளோ கொண்டு வைங்க, சொர்க்கத்தை காணுவீங்க. மாதத்துக்கு ஒரு நாள் போயால நடக்கிற பெண்கள் நிகழ்ச்சிக்கு, வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கிற லேடிஸ் ப்ரோக்ராமுகளுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் என்ன சரி லேடிஸ் ப்ரோக்ராம் நடந்தால் வைஃப் ஏற்றுங்க. அப்படி போயிட்டு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு வரப்போக அவளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுங்க, எங்கே சரி கொண்டு போயிட்டு தின்ன கொடுத்து அப்படி அந்த ப்ரோக்ராமுக்கு வந்தால் சந்தோஷத்தை காட்டுங்க. இல்முன் நாஃபியா, பிரயோஜனம் தர அறிவு கண்டுச்சு. கல்யாணம் முடிக்க போக ஆம்பளை புரியுமா இருக்குன்னு சொல்கிறேன், வைஃபை படிக்க வச்சான்னு கேளுங்க. என்ன படிக்க வச்சான்னு கேளுங்க. என்ன மாஸ்டர்ஸ் முடிச்சா, டிகிரி முடிச்சா, அப்படியா? சில பொம்பளை பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் கல்யாணத்துக்கு முந்தி படிக்கிற படிப்பு புதுனமான படிப்பு, குக்கரி கிளாஸ், தையல் கிளாஸ், அதில் விசேஷமாக குக்கரி வைவர்ணமான ரெசிபி. எங்களோட மகள் குக்கரி படிச்சு கல்யாணம் முடிக்க போகணும். என்ன படிச்சிருக்கீ? ஐசிங் கேக் செய்ய தெரியும், குலாப்ஜாம் செய்ய தெரியும், கேசரி செய்ய தெரியும். கல்யாணம் முடிஞ்சு காலையில் சாப்பாடு மாப்பிள்ளைக்கு ஐசிங் கேக், பகலைக்கு குலாப்ஜாம், ராவிக்கு கேசரியை கொடுத்தா 35 டயபெட்டிக்கில் சாவான். அவன் எல்லாம் ஸ்வீட்ஸ் தான் செய்ய தெரியும். கடலை செய்ய தெரியா, காஃபி செய்ய தெரியா, பயறு செய்ய தெரியா, நூடுல்ஸ் செய்ய தெரியா, சோறு செய்ய தெரியா, கஞ்சி காய்ச்ச தெரியா. கேளுங்க, மகள் எங்க படிப்பிச்சிங்க? ஏதாவது ஒரு லேடிஸ் தர்பியா ஒன்றுக்கு போனாலாம் குறைஞ்சது கல்யாணத்துக்கு முந்தி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒரு மாலிமா கொழும்புக்குள்ள வைவர்ணமாக இருக்கு லேடிமா ஆலிமாமா இருக்கு. லேடிஸ் மதரசால ஒரு ஆலிமா சொல்லுங்க, நாங்க பேசிக்கிற பொண்ணை கொஞ்சம் அங்க போயிட்டு ஒரு 1 மணித்தியால 2 மணித்தியாலம் தர்பியா ஒன்று எடுத்துட்டு வர சொல்லுங்க.
அங்க தர்பியா எடுக்கலையா குழப்பம். நீங்க போங்க ஹசரத் முன்னுக்கு போயிட்டு உட்காருவோம். ஹசரத், நான் ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு, கல்யாணத்துக்கு முந்தி நல்ல ஃபேஷியல் ஒன்று போட்டு ஃபுல் பாடி வேக்சிங் ஒன்று செய்வோம். ஆனால் அன்றைக்கு பயானில் சொன்னாங்க எல்லாத்தையும் விட முக்கியம் உங்கள்கிட்ட தர்பியா எடுக்கணும். அப்படி இல்லாட்டி பிரச்சனையானா 2 பேரையும் போடுவாங்க, காதி கோட்டால போடுவாங்க. இப்போ போயிட்டு பாட்டீங்க, இப்போ டூ லேட். சக்சஸ் நல்ல நாலேஜ். சக்சஸ் என்னது? சரி, இந்த கண்ணூரிக்கு தானே பொல்லாதது. நல்லா படிக்கிற பொம்பளை புள்ள கண்ணூர் பட்டுட்டு பொறாமைப்படும் பொழுது பொறாமைக்காரனின் சூழ்ச்சியை விட்டு பாதுகாப்பாயாக. ஒரு புள்ளைய நீங்க மிச்சம் எக்ஸ்போஸ் பண்ணி அப்படி இப்படியெல்லாம் அலங்கரிச்சிங்க, பொறாமைப்பட போகல பொறாமைக்காரன் சூழ்ச்சி இழுத்து எடுத்துருமோ உங்களோட பிள்ளைய. ஆம்பளையும் அப்படிதான், மிச்சம் கலஸ் காட்டினீங்க, ஒவ்வொரு ஜோகி போட்டீங்க, இன்னொருத்தம் வருவான் அவளை அப்படி பொறாமப்பட போகல பொறாமைக்காரன் சூழ்ச்சி காட்டுவான். ஆஜியார் இங்கே போடுங்க, சல்லி அங்கே போடுங்க, இங்கே மேலே போடுங்க, கீழே போடுங்க, அங்கே தாழ போட்டு தாழ எடுத்தால் 10 மடங்கு ஆகுன்ற போகல இவருக்கு டக்குன்னு மாட்டி போடுவார். சிம்பிளிசிட்டி மாஷா அல்லாஹ். பெஸ்டா லைஃப், பெஸ்ட் வெஹிக்கல் அல்ஹம்துலில்லாஹ், பெஸ்ட் ஃபோன் அல்ஹம்துலில்லாஹ். நபி அப்படிதான் பெஸ்ட் வால் தான் யூஸ் பண்ணாங்க, பெஸ்ட் ஒட்டகம் தான் யூஸ் பண்ணாங்க. சொன்னாங்கன்னா பெஸ்ட் ரூட் தான் எப்பயும் ஃபாலோ பண்ணுவாங்க. த பெஸ்ட் லைஃப்ல த பெஸ்ட் யூஸ் பண்ணுங்க. பட் சிம்பிளிசிட்டி, ஆட்களோட நல்ல பேசுங்க, கதைங்க, நோ ஷோ ஆஃப், அதிகமான சேவா. சரியா இல்லையா? இந்த பொம்பளை பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு? 22 வயசு கொட்டியல் ட்ரக்ஸ் லவ் பண்ணி கட்டுமாறி வீட்டில் குழப்பமாகி பிரச்சனையாகி நஞ்சை குடிச்சிட்டு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கொண்டாச்சு. மரம் அவனோட ஓடி போயிட்டு மரம் பிடிச்சி கொண்டு வந்து ஓடி வச்சாச்சு. அப்புறம் வாப்பா வெறுத்து போயிட்டு பள்ளியில் என்ன செய்கிறாரு? பிடிச்சி கொடுக்குறாரு. பொடியனுக்கு ஒன்றும் செய்யலாயே, என் மகனை இன்னாரவங்களுக்கு நான் முடிச்சு தாரேன். இவன் எப்படி தெரியுமா? கையில் ஃபோனை வச்சுக்கொண்டு என்ன சொல்லணும்? கபூல், கபூல், தேங்க்யூ, வா மாமாக்கு தேங்க்யூ. வீடியோ காட்டினாங்க, நடக்கிற வீடியோ காட்டினாங்க. கல்யாணம் முடிஞ்சு அந்த புள்ளைட்ட அடிச்சு 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 42 லட்ச ரூபா எடுத்தாச்சு. கண்ணூர் பொல்லாதது, இந்த எஃப்ஐஆர்ஸும் இந்த ட்ரக்ஸும் பொல்லாதது. ட்ரக்ஸ் 42 லட்சம் எடுத்து இப்போ இவளுக்கு பபா கிடைச்சி, கல்யாணம் முடிச்சு 1 இயருக்குள்ள பபா கிடைச்சி, சிசரியன் வைத்த கிழிச்சு தான் புள்ளை எடுத்து. சரியான கஷ்டம் ஒரு தாய்க்கு. அப்படி பபா கிடைக்கிறேன். பபா கிடைச்சி 40 முடிய முந்தி பாத்ரூம்ல கொண்டு போயிட்டு தள்ளி வாப்பாட்ட ஊட்டெழுதிதான் சண்டை பிடிக்கிறான். போனீங்க எப்படி? கீழே போட்டு மேலே ஏறி மிதிக்கிறான், வயிற்றுல நெஞ்சில குதிக்கிறான். பாப்பா சொல்லிட்டாரு எல்லாம் கூத்து முடிஞ்சு, இதுக்கப்புறம் பிள்ளைக்கு தான் செலவழிக்கிறேன், மாப்பிள்ளைக்கு இதுக்கு மேலே செலவழிக்கிறேன். புள்ள பெத்தாச்சு தானே. அவரு கொஞ்சம் எவ்வளோ கெஞ்சிரா, புள்ள படிச்சுட்டப்பா விட்டு போடுங்க, சந்தோஷமா இருப்போமே, விட்டாலும் செலவழிக்கிறாங்க தானே. எழுத சொல்லு. ஏறி நெஞ்சில வயிற்றுல மிதிக்கிற சிசரியன் செஞ்ச மாப்பிள்ளையை தள்ளி விட்டுட்டு வீட்டுல இருந்து வெளியே ஓடி வந்து கைக்குள்ளே தூக்கிட்டு ஓட போகல, டேபிள்ல இந்த டிஷ்ஷை தூக்கி அடிக்கிறான். டிஷ் போயிட்டு செவத்துல பட்ட உடையுது, உள்ளுக்கிற உரப்பானம் கைப்புள்ளையிட கண் உள்ளுக்கு. வெள்ளப்பிடி போலீஸ் வாசல கத்துது இந்த பொம்பளை புள்ள, மகை புத்தா மகை தூவ கத்துது. ராஜா கண்ணூரிக்கு தானே பொல்லாதது. நான் சரியான நாலேஜ் கிடைக்கலையா, வித்தியாசமான ஃபன்னை தருவான், வித்தியாசமான ஆத்தலை காட்டுவான் ஷைத்தான். என்ன செய்யறேன்டே விளங்காது. உமாக்கு என்ன செய்யறேன், வைஃபுக்கு என்ன செய்யறேன். சக்சஸ் நாலேஜ். இந்த நோம்புல கட்டிச்சு நோம்பு மூட்டை எந்த பள்ளியில பயம் நீக்குதோ மிஸ் பண்ணவான். நோம்புடைய நேரத்தில் போயிட்டு உட்காருங்க, சைத்தான கெட்டி போட்டி கேட்டா சும்மா சுள்ளுண்டு பட்டும். 2 ரக்காத்தை தொழுதுட்டு போயிட்டு ஒழுவோட போயிட்டு சிக்கிற செஞ்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் உட்காந்து சும்மா பயான கேட்கணும். நோம்புல அலையோணும், தேடி தேடி போகணும். எந்தெந்த பள்ளியில யார் பேசுறா உலமாக்கள்கிட்ட பயானுக்கு உட்காந்து சும்மா அப்படியே கேளுங்க. அல்லாஹ் லேசா. இது ரெண்டும் டேஞ்சர். இன்றைக்கு 22 வயசுக்குள்ள பொடியமார்கள் மேரேஜ் லைஃபுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. சம்டைம்ஸ் நாலேஜ் போதான். 30 வயசை தாண்டி சில கேர்ள்ஸ் ஒன்றும் மேரி பண்ணல, குவாலிட்டியான பொம்பளை பிள்ளைங்க நல்ல மாப்பிள்ளை கிடைச்சி. உங்களை இதுக்குள்ள இழுத்துட்டு போன ஒரு முக்கியமான சாமனத்தை சொல்றேன். பாதுகாத்துக்கொள்வோம் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். பாதுகாத்துக்கொள்ளுமா? எங்களோட அறிவை மங்க வைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தான் இன்னைக்கு இதுல மாட்டிப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மியூசிக். சொல்லுங்க என்னது? மியூசிக். யாரு? படம்,
ஃபில்ம், பாட்டு, சாங்ஸ், ட்ராமா கேட்பார்களோ முனாஃபிக்கா தான் மௌத்தாகும். இதுக்கு ரெண்டு கருத்து இல்லை. கொஞ்சம் மூடுங்க மூடாதீங்க. ரெண்டு கருத்திக்கா இல்லையா? இன்றைக்கு பெருநாள் நாளைக்கு பெருநாள் ரெண்டு கருத்திக்கா இல்லையா? 8 ரக்காத் 20 ரக்காத் ரெண்டு கருத்திக்கா இல்லையா? இதுதானே. ஆனா வேண்டிய ஆலிம்கிட்ட உஸ்தாத்திட்ட மௌலிட்ட முஃப்திட்ட ஷேக்கிட்ட காரிட்ட கேளுங்க. ஹஸ்ரத் ஒரு போட்டி என் காதலிக்கா போன போட்டுக்கொண்டு பைக்ல ரேஸ் பண்ணி பாட்டை கத்த வச்சுக்கொண்டு போயிட்டு முட்டி மவுத்து இவன் நிலைமை என்னண்டா எப்படி தெரியுமா பத்துவா கொடுப்பாங்க. இசையுடைய நிலைமையில மரணம் அடைஞ்சிட்டாரா, கிளப்ல போயிட்டு மௌத்தாயிட்டாரா, பாட்டை கேட்டுக்கொண்டு ஆட்டிக்கொண்டு மௌத்தாயிட்டாரா, முனாஃபிக்குடைய நிலைமையில் மரணம் அடைந்து விட்டார்னு போட்டு கமா ஒன்று போடுவாங்க. என்ன போடுவாங்க சொல்லுங்க? வடிசவர் கமா போட்டு அல்லாவே அறிவான். இவரை முனாஃபிக்னு சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவுமே இல்லை. ஆனா இவர் மௌத்தான நிலைமை ஒரு இக்கட்டான நிலைமை. அல்லாவே அறிவான், அல்லா நாட்டின மன்னிப்பா இல்லாட்டி மன்னிக்க மாட்டான். ஒரு பொடியை தூக்குல தொங்கி செத்துட்டான். இவன் நிலைமை என்ன? நரகவாதியுடைய நிலைமையில் மரணம் அடைந்து விட்டார் கமா. இவரை நரகவாதி சொல்லிடுமா? யாருக்கும் சொல்லலாம், ஒரு மக்களும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த நிலைமையில மௌத்தாகிட்டாரு. அல்லாஹ் நோஸ் பெஸ்ட், அல்லாவே அறிவான். மியூசிக் கேட்ட நிலைமையில மௌத்தாக இங்க நல்ல தங்கமான பொடியன் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்ய போகல, செத்தா அவனை கூட்டாளி குழப்பம், ஃபுல் ஃபன். போன நாள்லேருந்து ஒரே கிளப்பிங், சோம் இல்லாம போயிட்டு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க என்ன கடைசி மூமெண்ட், நோ சாய்ஸ், டேக் இன் ஹோம். அவருக்கு ஆசையான விருப்பமானதை கொடுங்க, தின்ன கொடுங்க, அவரோட பயணம் கூட்டு போங்க. ஸோ ஹீஸ் ஆல்மோஸ்ட் அட் த லாஸ்ட் ஸ்டேஜ். வீட்டில் கொண்டு வச்சுட்டு கூட்டாளி மார்க்கில் உட்காந்து கொண்டு இருந்துட்டு ஒரு கூட்டாளி அதி புத்திசாலி சொல்றாரு, மச்சான் இவனுக்கு விருப்பமானதுன்னா இன்றைக்கு மச்சான் இந்த டேல நாங்கள் வளமே இந்த சாட்டர்டே நைட் இந்த கிளப்ல தான் போயிட்டு இருக்கோம், கூட்டு போறோம். கொண்டு போயிட்டு உட்கார வச்சு கத்த வச்சு டும் 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 மியூசிக். இன்னொரு கூட்டாளி ஆடி 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 இவன் ஏலா இவன் இந்த வைப்ரேஷன் இவனுக்கு வைப்ரேஷன். இப்போ எல்லாம் எனக்கு பண்ணிக்கிறேன் என்ன, இவனுக்கு சோமியில் சொல்லி தான் வைப்ரேட் ஆகிறான். இந்த சத்தத்துக்கு இவனுக்கு வைப்ரேட் ஆகுது. கிட்டுள்ள கூட்டாளி ஒத்த மட்டும் சொல்லிக்கிறானா, அப்படி மாச்சான் லெட்ஸ் டேக் ஹிம் ஹோம், லெட்ஸ் டேக் ஹிம் ஹோம், இவனை வீட்டுக்கு கூட்டு போவோம், வீட்டுக்கு கூட்டு போவோம், வீட்டுக்கு கூட்டு போவோம். ஒருத்தன் ஆடிட்டு வந்து அடே மச்சான் கமான் ஹேவ் இட், அவனுக்கு விருப்பமான ட்ரிங்க்ஸ் வாயில ஊத்துறான், அவன் துப்புறான் ஊத்துறான், பொறையேறி மௌத்தான். அதே கிளப்ல இந்த கூட்டாளி போன் அடிச்சு சொல்றாரு, அங்கிள் அவனோட மகன் இப்படித்தான் இருந்தாரு, வி ட்ரைட் அவர் பெஸ்ட், இப்படி ஆகிட்டாரு, அவரை நாங்கள் ஸ்ரீலங்காக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அவளுக்கு எப்படி நீங்கள் என்ன வாரீங்களா, நாங்கள் அனுப்புவோம். கிளப்லேயே அவன் செத்துட்டான்னு சொல்லி ஒருத்தன் குடிச்சுக்கணும். பாப்பா சொல்றாரு, கடல் ஒன்று இருந்தா தூக்கி வீசுங்க அவனை. ராஜா மியூசிக்கோட இருந்துடப்பட்டாய், சக்கராத் மியூசிக்கோட வந்துடும். மியூசிக் டேஞ்சர், மியூசிக் டேஞ்சர். எந்த உலமாக்களும் அது என்ன செய்ய மாட்டாங்க, ஹலால் பண்ணவே மாட்டாங்க. ஒரு உஸ்தாத் மார்களும் ஹலால் பண்ண மாட்டாங்க மியூசிக். மியூசிக் முனாஃபிக் 3 குணம் என்ன? டெல் மீ. முனாஃபிக் 3 பேசுனா டெல் மீ. போய் வாக்கு கொடுத்தா நம்பிக்கை துரோகம். பாருங்க இஸ்லாமிக் சைக்காலஜி எப்படி மெச் ஆகுது. லவ் பண்ற புள்ள பேசுனா வாக்கு கொடுத்தா நம்பிக்கை, ட்ரக்ஸ் யூஸ் பண்ற பொடியன் பேசுனா வாக்கு கொடுத்தா நம்பிக்கை, புள்ள நல்லம் பொடியன் நல்லம், ஷைத்தான் டேஞ்சர். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே மியூசிக் அவ்வளவுமே லாங்குவேஜ் ஆஃப் ஷைத்தான். ஷைத்தான்ட லாங்குவேஜ் தானே. ஷைத்தான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஷைத்தான்ட ஒவ்வொரு லாங்குவேஜ். The mixed music இருக்குது, you are using so many number of instruments, the mixed language of shaitan, you are complicated with that, you become addicted to that. Danger. சொல்றேன்னா that can teach, அது உங்களோட பேசும். Each and every instrument can talk to you. கிட்டார் மட்டும் உங்களோட பேசும், that can talk to you. நான் காட்டுவேன் கடைசியா, that can talk to you. அப்படி உங்களோட பேசும், இசை உங்களோட பேசும். அதனால தான் பாருங்க, சந்தோஷம் அழிக்கிற ஒரு பாட்டு கேட்டா மியூசிக்கை கேட்பாரு, கவலை அழிக்கிற ஒரு பாட்டை கேட்டா லிரிக்ஸை கேட்பாரு, மீனிங்கை கேட்பாரு. That's psychology. If you're happy, you will not see the meaning of it. You
you enjoy the sound. If you're sick or you're sad mood or stressed, depressed, you listen to the lyrics. You always go through the read, you run the lyrics. Danger. Seriously danger. See, தொடர்ந்து மியூசிக் கேட்டா என்ன தெரியுமா நடக்கும்? Continuous listening to music will end up in two. One is suicide. ஸ்ரீலங்கால ஒரு நாளைக்கு 9 பேர் தற்கொலை செய்றாங்க. இசைட உச்சகட்டம், இசைட worst scenario, மியூசிக் கேக்குறவங்க the last stage. என்ன நடக்கும்? suicide. ஸ்ரீலங்கால ஒரு நாளைக்கு 9 பேர் தற்கொலை செய்றாங்க, suicide பண்றாங்க. 95% of the actress நடிகைகள் Bollywood especially Bollywood இந்தியால இருக்கிற நடிகைகள் 95% of the நடிகைகள் attempt to suicide க்கு ட்ரை பண்ணோம். suicideல 3 ஸ்டேஜ். suicide number 1 suicide thoughts, suicide சிந்தனை, தற்கொலை சிந்தனை. number 2 suicide attempt, suicide செய்ய ட்ரை பண்ணது. number 3 suicide பண்றது. தற்கொலை சிந்தனை, தற்கொலை முயற்சி, தற்கொலை. சூசைட்ல 3 ஸ்டேஜ். அப்போ ஒரு நாளைக்கு 9 பேர் ஸ்ரீலங்கால தற்கொலை செய்றாங்கடா, எத்தனை பேர் ட்ரை பண்ணிப்பாங்க, எத்தனை பேருக்கு அந்த சிந்தனை வந்திருக்கும்? அண்டர்ஸ்டாண்ட்? டேஞ்சர். கொரியன் டான்சருக்கு நிறைய பேர் விருப்பம். பாலிவுட் நீங்க டைப் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில செஞ்சிக்கிறாங்க. ஹியூஜ். காதுக்குள்ள சத்தம் ஒன்று கேட்கும். சூசைட் பண்ண முந்தி காதுக்குள்ள என்ன கேட்கும்? ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முந்தி ஒரு கேர்ளோட நான் உட்காந்து கவுன்சிலிங் செஞ்சு பண்ணியிருந்தேன். பட் 1.5 hours அந்த புள்ளியோட பேசு. சூசைட் அட்டம் பண்ண புள்ள. தி லாஸ்ட் கொஸ்டின் எளிமை போக நான் எப்பயும் கேட்கிற கொஸ்டின் ஒன்று தான். சூசைட் அட்டம் செஞ்ச வந்துட்டு சத்தம் ஒன்று கேட்டுச்சான்னு கேட்பேன். எஸ் நோ. காது கிட்ட வந்து ஒரு சவுண்ட் ஒன்று சொல்லும். என்ன தெரியுமா? சாவ் பாய் தொங்கு. மியூசிக் கேட்டு பைக் ஓட்டுறவனுக்கு பாருங்க, உங்களுக்கும் அந்த சத்தம் கேட்டிக்கும். கமான் ரன், ஸ்பீட் அப் போன்னு ஒரு நீங்க பைக்கை கொண்டு நிப்பாட்டிட்டு தான் நீங்க யோசிப்பீங்க, என்ன ஸ்பீட்ல போகணும், இட்ஸ் நாட் குட் அட் ஆல். மோடேன் மாதிரி போனேன்னு பிறகு தான் ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு போகும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, ட்ரிப்போ போக்கல என்ன செய்வான், பாட்டு போட்டுட்டு போவான். போயிட்டு நீங்க குளிக்க போகல என்ன தெரியும், கமான் ஜம்ப் ஸ்விம். ரிஸ்க் விளங்காது. மூளையில ஒரு சென்சர் ஒண்டிக்கு நல்லா படைச்சிக்கிறான். அதுக்கு தான் சொல்றேன் பகுத்தறிவு, ஹிதாயத், இல்முன் நாஃபியா. அது என்ன தெரியுமா செய்யும், ரிஸ்க டக்குன்னு சொல்லும். கரிஞ்ச வாசம் ஒன்று வருது, சம்திங் ராங், அடுப்பு 10 தான் பாருங்க, அயன் பாக்ஸ் போட்டான்னு பாருங்க, அந்த கதவை மூடுங்க, புள்ள வெளியே போகும். அந்த சென்சர் டக்குன்னு வேலை செய்யும். சரியா இல்லையா? மிச்சம் டைட் ஆகி போல, பெல்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க, அதை கொஞ்சம் டைட் ஆகி போல. சென்சர் வேலை செய்யும். சம்திங் ராங், இட் ஒர்க்ஸ் லைக். பாருங்க, நீங்க டிரைவ் பண்ண போகல தட் சென்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஒர்க்ஸ். அப்படி ஜட்ஜ் பண்ணிக்கொண்டே ஒர்க் பண்ணும். டக்குன்னு ஹார்ன் அடிக்கும், ஆட்டோமேட்டிக் இட் ஒர்க்ஸ். சரியா இல்லையா? இட் ஒர்க்ஸ். இதை ஓவர்டேக் பண்ணி தான் என்ன செய்யும், இந்த சவுண்டோடு கேட்கும், சுண்டு கேட்கும். கமான் ரன், பாய் ஸ்விம் பண்ண போகலாம் கடல்ல, கமான் கோ பின்னுக்கால வர போகலாம், சும்மா சொல்லு முழுக்கால், கமான் ரன் கோ கெட் இட். ஒரு கெம்பர்த்தனம், ஒரு பெருமத்தனம், சைத்தாண்ட அது மெயின் இதே. அவனை விட்டு ஸ்பீடாக போ, அவனை விட்டு உரம போ, அவனை விட்டு பசந்தேரி, அவனை யூ ரன் ஃபாஸ்ட். உங்களுக்குள்ளே தலை சுத்தும். நானா இந்த வேலை செஞ்சு கொண்டேன், தப்புன்னு சில படி மட்டும் தப்புன்னுண்டா. கிராண்ட் பாஸ்ல ஃபிளைட்ல ஒருத்தன் கோல் அடிச்சு தாத்தாட்ட சொல்றான், தாத்தா சல்லித்தா எனக்கு நல்ல ஐசி வருது, சல்லித்தாரே இல்லை, நீ சல்லித்தாராட்டியோட புள்ளைய தூக்கி வீசுவேன், புள்ளைய வீசுவோம் வந்தோடனே என்ன செய்வேன்னு தெரியும், ஏனுண்டா வீசு, நான் உனக்கு வந்து கொள்ளுவோம் பார்த்துக்கு வீசு. ஃபோனை வச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, 4வது 5வது தட்டு ஃபிளைட்ல கைப்புள்ளை இப்படி தூக்கி கொண்டு டக்குன்னு டாண்டியில அந்த பண்ட்ல உட்காந்து கொண்டிருக்கிற பொடிய மரத்தில் அப்படி உட்காந்து கொண்டு கீழே விழுந்து ஒரு சட்டி ஒடிகிற மாதிரி சத்தம், டக்குன்னு ஒரு சத்தம். எல்லாம் எலும்பி வந்து பார்த்தா புள்ள விழுந்து தலை வெடிச்சிட்டு மூளை. பார்த்தவன் கீழே தலை சுற்றி விழுந்துடும். மற்றவன் பொடி மரக்கெல்லாம் சேர்ந்து அப்படி புள்ளைய தூக்கிட்டு ஆட்டவனை நிப்பாட்டி கையில கொடுத்துட்டு உனத்தன் தலை சுற்றி விழுறான். டிவியில சொல்றாங்க, இந்த ஸ்டோரியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அவன்கிட்ட இன்வெஸ்டிகேஷன்ல அவன் சொன்னானா, டிவியில நியூஸ்ல போகுது, நான் ஒரு ரிலேஷன் வீட்டுல போயிட்டு உட்காந்து கொண்டிருக்கிறேன், வீட்டாள்கள் மீக்கிறாங்க, டிவியில போகுது. அவன் சொன்னானா
எனக்கு சத்தம் ஒன்று கேட்டுச்சு, புள்ளை தூக்கி வீசுண்டு, அதனால வீசுன்னு சொல்லி என்ன சொல்லிக்கிறான், வாக்கு மூலம் கொடுத்தாங்க. எல்லாம் சிரிச்சாங்க. நான் சொன்னேன், என்ன சிரிக்கிறீங்க? நான் 15-20 வருஷமா என் கேரியர் 24 இயர்ஸ் கேரியர்ல நான் 15 இயர்ஸ்க்கு மேலே இந்த மியூசிக் இந்த சவுண்டை பற்றி சொல்லணும். காதில் கேட்கும். இட் வில் ஸ்பீக் டு யூ. நல்லா ஹராமாக்குனா என்னத்த மியூசிக்கை ஹராமாக்குனா பொட்டியம்மார்களோட லைஃப் நாசமாகும். நீங்கள் எல்லாம் கையில் ஃபோன் வச்சுக்கிறீங்களா? ராவிக்கு படுக்க முந்தி செட்டிங்ஸுக்கு போங்க, டிஜிட்டல் வெல்பீயிங்க்கு போங்க. ஜஸ்ட் கோ டு செட்டிங்ஸ், டிஜிட்டல் வெல்பீயிங். பாருங்கள் எவ்வளோ நேரம் உங்களோட கையில் ஃபோன் இருந்தீங்க. இதுதான் உங்களை கரையான் மாதிரி அறிக்கிறீங்க. நைட்டுக்கு படுக்க முந்தி லாஸ்ட்டாக உங்களோட ஃபோன் என்ன பார்க்கணும்? கோ டு செட்டிங்ஸ், டிஜிட்டல் வெல்பீயிங். அடித்ததோடு வரும். இன்றைக்கி நான் எவ்வளோ நேரம் என்னென்னத்தை பார்த்தேன், வாட்ஸ்அப் எவ்வளோ பார்த்தேன், டிக்டாக் பார்த்தேன், எவ்வளோ பார்த்தேன். That's your life. This is what is going to be your life. நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்களோ, என்னத்தை பேசுகிறீங்களோ, என்னத்தை கேட்குறீங்களோ, இதுதான் உங்களோட லைஃப். மியூசிக் டேஞ்சர், கொள்ளாத சாமான். அடுத்தது என்ன நடக்கும்? தொடர்ந்து மியூசிக் கேட்டு அடுத்தது என்ன நடக்கும்? ஹோமோசெக்ஸ். The worst scenario is homosexuals. மியூசிக் கேட்குற பொடியனுக்கு உடம்புல வெக்கம் கலரும். உடம்புல என்ன செய்யும்? இசை ஜினா. இசைண்டா ஜினா, இசைண்டா விபச்சாரம். எந்த வீட்டுல படம் பாட்டு டிராமா இருக்குதோ அந்த வீட்டுல ஜினா நடந்து முடிஞ்சு நடந்து கொண்டிருக்குது, நடக்க போகுது. அவ்வளவுதான். There is no second word about it. Very clear message. ஜினா, மியூசிக் ஜினா, இசை விபச்சாரம். உடம்புல என்ன தெரியுமா செய்யும்? வெக்கம் இல்லாம போகும். உடம்புல துணி கொளரும், துணி குறையும். அவரோட உடம்புல மறைக்கப்பட வேண்டிய நீங்க மறைக்கணும். ஆம்பளை பொடிமா கட்டகால்சன் போட்டு உடம்பெல்லாம் விளங்குறதுக்கு கவனம் அறிவோ. மனுஷனுக்கு ஜின்ன விளங்காது, ஜின்னுக்கு மனுஷனை விளங்கும். இதனால தான் பாத்ரூம் போகல துவா ஓதணும். ஏன்? நான் பாத்ரூம்ல போயிட்டு உடுப்பை ரிமூவ் பண்ண போகல ஜின்னியும் நான் துவா ஓதுன்னு அது வெளியே போயிட்டு என்னைய பார்க்காது. சொல்ல வேலைங்களா? நான் உடுப்பை மாத்த போகல பிஸ்மி சொல்லணும். ஏன்? உடுப்பை கலட்டி உடுப்பை மாத்த போகல பிஸ்மி சொல்லணும். ஏன்? என் உடம்பை ஜின் பார்க்காது. மனுஷன் பார்வை மட்டும் இல்லை. சொல்லுவாங்க பார்வை பட்டு, மனுஷன் பார்வை மட்டும் இல்லை. நான் அவுரத்தை காட்டிட்டு போறேன், என் உடம்புல காட்டக்கூடாது உறுப்புகளை காட்டிட்டு போறேன். சுமர்ஜாய் கோலமா போற ஒரு பொம்பளோட உடம்ப காட்டக்கூடாத மாதிரி காட்டிட்டு போனா மனுஷனும் பார்ப்பான், ஜின்னும் பார்ப்போம். இவன் உடம்பு தான் மேல் வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது, கை வலிக்குது, ஒரு அசதி மாதிரி இருக்குது, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, இந்த மந்தத்தனமா இருக்கு, தூக்கமா இருக்கு, டயர்ட் இருக்கு, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, கால் பண்ணி சளியை கேட்க அலட்டி மாதிரி இருக்குது. நீங்க உட அவுரத்தை மறைக்கலையா குழப்பம் உங்களுக்கு அந்த மனம், அந்த குழப்பம் ஒன்று வரும். அந்த பார்வை பட்டா குழப்பம் சொல்லுவாங்க தானே, பார்வை பட்டு. உடம்புல வெக்கம் போகும். வெக்கம் போன ஒரு பொடியை என்ன தெரியுமா செய்வான்? பெக்லூச்சி சுற்றத்துல வந்து ஒரு இமாம் சொல்றாங்க, உடம்புல வெக்கம் ஒழுக்கம் இல்லாம போனா கரடியை போன்று ஆகுவான். கரடின்னா என்ன? கரடி என்ன தெரியுமா செய்யும்? காலில் காட்டில் எலும்பி கையில யூரின் பாஸ் பண்ணும். கையில யூரின் பாஸ் பண்ணி அந்த யூரினால மூஞ்சி கழுவும். அதை எடுத்து வாய் கொப்பளிக்கும். சொல்லலைச்சா இப்படி வாயில போட்டு மூஞ்செல்லாம் பீ தேய்க்கும். காலில் அருவறுப்பானதை கொண்டு, ஜராவியை கொண்டு, அசிங்கமானதை கொண்டு தன்னை அலங்கரிக்கும். மியூசிக் கேட்கிறன் அசிங்கமா தன்னை அலங்கரிப்பான். அவனை மோடிஃபை பண்ணுவான். அங்க வெட்டி இங்க வெட்டி, அங்க குத்தி இங்க குத்தி இங்க குத்தி. பொம்பளைய பாருங்க, ஒரு ஜாதி வாக்கில் இருப்பான். அவளுக்கு ஃபீலிங் என்ன? எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க, எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க. கண்ணுக்கு இப்படி ஒன்று பூசி, ஒன்று கொண்டு பூசி, கண்ணுக்கு மேலான ஒன்று பூசி பண்ணி ஒன்று காப்பா தூக்கி காதில் மாட்டி கொண்டு ஒரு மாதிரி இப்படி செஞ்சு தலையை சைடு காட்டி இப்படி போட்டு ஒரு ஜா இப்படி இருப்பான். அவளுக்கு ஃபீலிங் என்ன? எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க, எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க. உண்மையிலே பார்ப்பாங்க. ஏன் பார்ப்பாங்க? யாரை பெற்ற பிள்ளையோ தெரியாது, ஏன் தான் இந்த பிள்ளை இப்படியோ தெரியும், அப்படி பார்ப்பாங்க. சில பொடியமார்கள் பாருங்க, ஆட்டல கத்த வச்சுக்கொண்டு, மியூசிக்கை கத்த வச்சுக்கொண்டு பாருங்க. நான் சொல்றேன் சத்தமா போக பாரு, அவன் நிப்பாட்டின போற பாரு ஜாய் ஜோக்கரோண்டு இறங்குவான்ட்டு நிப்பாட்டி சவுண்டோட வந்து இப்படி இறங்கி இப்படி பார்ப்பாரு. எப்படி தெரியுமா? இவர் தான் கொழும்பு முனிசிபல் கவுன்சில், இவர் தான் சாமன் மாதிரி இப்படி இறங்குவாரு. கையில் ஒரு செயினிக்கும், இங்க என்ன சரி ஒன்று பிஞ்சிரிக்கும், இந்த இருக்கிற ஜீன்ஸ் கிழிஞ்சி கிடக்கும். ஒரு ஜாதி வாக்கு போக்கில நான் பார்த்தியா சொன்ன வந்து இறங்க வைப்பாரு. ஏன்? எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க, எல்லாருமே சைக்காலஜிக்கல் டிசார்டர். அளவுக்கு அதிகம். 3க்கும் மேற்பட்ட அழகு சாதனங்கள், 3க்கும் மேற்பட்ட மேக்கப் யார் சார் யூஸ் பண்றாங்களா? ஒரே செல்ஃபி எடுத்து ஜூம் பண்ணி 3க்கும் மேற்பட்ட more than 3 செல்ஃபிஸ் எடுத்து ஜூம் பண்ணி இப்படி செஞ்சு பார்க்குறான். சைக்காலஜிக்கல் டிசார்டர். என்ன தெரியுமா? எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க, எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க, எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க.
சில வீட்டில் போயிட்டு பாருங்க, பொம்பளை பாத்ரூம்ல போத்தல் ஆயிக்கும், என்ன ஃபார்மசி மாதிரி மூஞ்சில பூசுறதுக்கு. அப்பளத்தையும் பூசி மோர கட்டா அப்படியே தான் நீக்கும், ஒன்று மாதிரி இல்லை. வாங்கி 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 ஏலாம் கண்ணுக்கு பூசு, கைக்கு பூசு, உதட்டுக்கு பூசு. லிப்டிக்ஸ் எப்படி பூசுறே, கண்ணாடி எப்படி வச்சு எப்படி பூசுறே, எப்படி பூசுறே, கண்ணு இப்படித்தான் பூசுறேன். யாராவது உங்களை கிட்ட வந்து சலாம் சொல்ல போகலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படியா பார்க்க போறாங்க உங்களைய. இது டிசார்டர். எல்லாரும் என்னைய பார்க்குறேன், என் உதட்ட அப்படி பார்ப்பான், என் கண்ணை அப்படி பார்ப்பான், என் மூக்க கண்டு சலாம் சொல்லிட்டு பேசாம போயிட்டுருவான். சரியா இல்லையா? டிசார்டர். அதுக்கு சொல்றேன் செல்ஃப் கான்ஷியஸ். டெல் மீ வாட் இஸ் தட்? என்ன பார்க்குறான் மியூசிக் கேட்குறவனுக்கு அந்த ஃபீலிங் கொண்டு வருது. யூரோப் கண்ட்ரியில் நல்லா கேட்டுக்கோங்க, யூரோப் கண்ட்ரியில் ப்ராஸ்டிடியூட்ஸ்னா ஜினா செய்கிற பொம்பளை என்ன தெரியுமா செய்வா? நான் நார்மல் மனுஷர்கிட்ட இருந்து அவனை நான் ஜினா செய்கிறேன், நான் சச் அ டர்ட்டி கேர்ள்ன்றதை காட்டி கொண்டதுக்காக என்ன தெரியுமா செய்வாங்க? முந்தி ஜீன்ஸ் போடுவாங்க, ஆம்பளை போடுற ஜீன்ஸை போட்டு போடுவாங்க, பொம்பளையில் ஒட்டி ஜீன்ஸ் போட்டு ஒட்டி டிஷர்ட் ஒன்று போட்டு இப்படி ரோட்டில் நின்றா எவ்ரிபடி நோஸ் தட் ஷீ இஸ் அ பேட் வுமன், மோசமான லேடி. அப்புறம் அது தட் ஹஸ் பிகம் அ ட்ரெண்ட். எல்லாரும் அதே மாதிரி உடுக்க போகிறோம். இவங்களுக்கு என்ன செய்யணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ தே புட் ரெடிஷ் கியூடெக்ஸ் லிப்டிக்ஸ் பூசி இது என்ன செய்வாங்க? இடுப்பு விளங்குறதுக்கு, இந்த ஷோல்டர் விளங்குறதுக்கு உடுப்பாங்க. டிஷர்ட்டையும் இந்த துண்டை கிழிச்சு இந்த துண்டையும் இடுப்பும் விளங்குற மாதிரி உடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓவர் அ பீரியட் எவ்ரிபடி ஸ்டார்டட் டூயிங் தட். தென் யூ நோ வாட் தே டிட்? அவங்களோட ட்ரெஸ்ஸை கிழிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? ஜீன்ஸை கிழிப்பாங்க, ஷார்ட்டாக உடுப்பாங்க, கிழிப்பாங்க. கிழிச்சு அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சா I'm a kind of oppressed girl, right? I'm a dirty girl அந்த சைனோட கொடுக்குறதுக்கு. அது நான் மோசமான ஜராவை பிடிச்ச பொம்பளை, எத்தனை ஆம்பளை வந்தாலும் சல்லியை தானே நான் ஒன்னோட இருப்பேன். ஜராவை பொம்பளைன்றதை காட்டுறதுக்கு தான் கிழிச்சு. நல்லாவே எங்கட பொடிய மார்க்கல் ஆம்பளை பொடியை கிழிச்சு விடுக்கிறார். இவன் என்ன சொல்ற? அப்படி அங்கே பொம்பளை கிழிச்சதுக்கு நோக்கம் இதுவாப்பா, இவன் கிழிச்சு போட்டு அதுவும் பள்ளிக்கு வர போக்குள்ள இப்படி துணி ஒன்று கட்டி மாஷால்லா ஹலால் ஒரு ஹர்ரத்தில் ஒரு ஹலால் என்ன துண்டு விளங்காம அல்லா உனக்கு ரஹ்மத் செய்வான், பள்ளி சரி வந்தியே வாப்பான்னு அப்படி ஒரு பட்டி ஒன்று கட்டிக்கிறான். என்ன பட்டி? அந்த பைக்கில் வந்து அந்த தலைக்கு கெட்டதை எடுத்து இப்படி அடிச்சுக்கிறாரு. நான் கேட்டேன் என்ன வாப்பீங்க? அந்த டிசைன் கொஞ்சம் கிழிஞ்சி சர்வேஸை தொலை போக்கல. நல்லா பார்க்கல, நீ உடுக்கு வந்த பிறகு உனக்கு ஒன்றும் சொல்லியலா ஒட்டிக்கும். ஹோமோசெக்ஸ் ஜராவ ஆம்பளை பொட்டிமார்கள் பொம்பளையோட அல்லஞ்சு ஒன்றுக்கு மேற்பட்ட 3-4 பொம்பளையோட குர்ஆன்ல வருது. முடிச்சு போடுற பொம்பளை, சூனியக்கார பொம்பளை, புல்சூரால வருது. உங்களே தன் பக்கம் சாய்ப்பால், உங்களை இழுத்து எடுப்பா, பிறர் பக்கம் சாய்வாள். நீங்க SMS பண்ணா ரிப்ளை பண்ணுவான், வாட்ஸ்அப் பண்ணா ரிப்ளை பண்ணுவான், போட்டோ கேட்டா போட்டோ தருவா, வாண்டா வருவா. குல்சூரால வருது இந்த பொம்பளை, கெட்ட பொம்பளை, நரகவாதி பொம்பளை, நெருப்புல சுட்டெரிக்கிற பொம்பளை, தான் மட்டும் இல்லை உங்களையும் சேர்த்து எரிக்கிற பொம்பளை, வசியப்படுத்துற பொம்பளை. ஆம்பளை பொட்டியமார்கள் குல்சூரா ஓதோன்னு வெளியே போகல மஸ்ட், ஆயிரத்துக்கு ஓதோன்னு பைக்ல போகல மஸ்ட். சும்மா பிரயாண துவாவோட ஸ்ரீலங்கால சுத்த வானாம், கொழும்புக்கு சுத்த வானாம். நீங்க என்னெல்லாம் பாதுகாப்பு ஓதியலும் எல்லாத்தையும் ஓதிக்கோங்க. இழுத்து எடுப்பா உடைய அப்படி இழுத்துரு, பஸ்ல ஒரு பாறை பார்த்து இழுத்து எடுப்பான். கெட்ட பொம்பளை அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி ஃபெடப்பாகி பாய்ஸோட கேர்ள்ஸோட ஹோமோசெக்ஸ். அல்ல என்ன தெரியுமா செஞ்சான்? ஒரு சமூகத்தை தோண்டு நான் ஒரே தோண்டு பூமியோட தோண்டு நான் இப்படி சவாலால தோன்ற ஒரு தோண்டி கே கம்யூனிட்டியா ஹோமோசெக்ஸ் செஞ்சவனோல தூக்கி ஒரே அடிச்சுட்டு சொன்ன என்ன தெரியுமா? கியாமத்து நாள் வரப்போக்கள் இவனோட மரம் வருவானோ, அதான் அடையாளம். கியாமத்து நாள் வரப்போக்கள் இந்த ஹோமோசெக்ஸும் இந்த மியூசிக்கும் என்ன செய்யும்? டொமினேட் பண்ணும் உலகத்தை. ஸ்ரீலங்கால எவ்வளவு ஹோமோசெக்ஸ்? எத்தனை பேர் இருக்கிறாங்க? What is the population? 2.5 million. நம்புவீங்களா? More than Muslim community யார் இருக்கிறீங்க? கம்யூனிட்டி டிசீஸ் ஒரு சென்டர் உண்டு, கம்யூனிட்டி டிசீஸ் சென்டர் ஹாஸ்பிட்டலுக்கு. கம்யூனிட்டி டிசீஸ் இதால வர நோய்க்கு மருந்து செய்யறேன், இன்ஜெக்ஷன் தான் அடிக்கிறேன் நோய்க்கு, நோ சாய்ஸ். எய்ட்ஸ் வராமைக்கு எய்ட்ஸ் சஃபர் பண்ணி சாவுவாங்க. சஃபரிங் அப்படி சஃபரிங் இதுல வர முடியும். கொஞ்ச நாள் அவனை போற இந்த மியூசிக் இது ரெண்டும் இதுல மிச்சம் எடிக்ட் ஆகுனா, இந்த செக்ஷுவல் இதுல மிச்சம் எடிக்ட் ஆகுனா, ஆம்பளைகளுக்கு சட்டம் தானே வைஃபோட ஒன்று சேர போல சட்டம் ஒன்று இருக்கு. இப்படிதான் நீக்கணும், இப்படி வைஃபோட சேரலாம். சரியா இல்லையா? இந்த சட்டத்தை மீறி போகல அருவறுப்பானது நாத்தமானது தின்ற பழக்கம் வந்த போறோம். இதுல மிச்சம் எடிக்ட், மியூசிக்ல மிச்சம் எடிக்ட் ஆகுனா, சிக் ஆகுனா, வயசாகுனா என்ன தெரியுமா செய்வோம்?
இப்படி ரோட்டில் உட்காந்துக்கொண்டு இப்படி எச்சால் இப்படி எடுத்து இப்படி எச்சால் இப்படி கையை தடவி தடவி இப்படி மூஞ்சிலெல்லாம் எச்சால் இப்படி பூசி கொண்டு வந்த நாட்டத்திலே தான் இருப்பாங்க. நாய் பூனை ஜராவை பண்ணியிருந்தா இப்படி வந்து என்ன செய்யுது, ரேஞ்ச் ஒன்று எடுத்து இல்லாட்டி பழைய துணி ஒன்று எடுத்து டிஷ்யூ ஒன்று எடுத்து அது இப்படி எடுத்து இப்படி மணந்து அதை மோந்து இருப்பாங்க. காஞ்சி கடந்தா நாய் பூனை ஜராவை பண்ண ரோட்டில் காஞ்சி கடந்தா அதை எடுத்து அந்த கட்டியை எடுத்து உதட்டுக்குள்ளே வச்சுட்டு இப்படி இருப்பாங்க. ஈயான்ற ஃபீலிங் வருதா? ஈயான்ற ஃபீலிங் எப்போ வரணும்? மூக்குத்தூளை வாயில வைக்க போகலே வரணும், தூக்கி சொக்கையில தொங்கல் அமுக்க போகலே வரணும். இந்த ஐட்டம் இல்லாம போகல ஜர்ராவ நாட்டமானது கரப்பத்தை செத்த கரப்பத்தான் நாட்டமானது பண்டு செத்த அந்த நாட்டத்தை தேடி எடுத்து வாயில வைப்பாங்க. எங்களுக்கு இது நாட்டம்னு சொல்ல தெரியா, எங்களுக்கு இவனை பார்க்கணும் பாவமா தைக்கும். வாய்க்குள்ள ப்ரெஷர் பம்பை போட்டு தண்ணி அமுக்கி வாயை கொப்பளிக்க வச்சு கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முந்தி இவனை பேச கட்டச்சா கதைக்க கட்டச்சா என்னத்த சரி சொல்லி கொடுக்க செப்பான்ற ஃபீலிங் தான் நீக்கும். மியூசிக் டேஞ்சர், ட்ரக்ஸ் டேஞ்சர், எடிக்ஷன் இஸ் டேஞ்சர். சொல்ல நினைச்சா கெட் ரிட் ஆஃப் இட் கம்ப்ளீட்லி. இப்படி தான் பொடியமார்கள் யாரும் மேசி அடித்து பயான் பண்ணி கொண்டு போயிட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்தெல்லாம் மாற தேவையில்லை. பொடியமார்கள் சொல்லணும், யாரும் அப்படி ஏசி நான் மாற மாட்டேன், நானா மாறணும்னு நினைச்சா நான் மாறுவேன். நான் மிஸ்டேக் செஞ்சேன் தான், ரோங் செஞ்சேன் தான், ஃபன் எடுத்தேன் தான், ஊர் சுத்தனேன் தான், டாப் கிரேடில் ஃபன் எடுத்தேன் தான். யார் நானா மாறணும்னு நினைச்சா ஐ கெட் ரிட் ஆஃப் இட். சரியா இல்லையா? நான் மாறணும்னு நினைச்சா நான் மாறுவேன். மரம் யாருக்கும் இணைய வழி கிடைக்கல. அத்தான் ஸ்டைல், யங் ஏஜுக்கு அத்தான் ஸ்டைல். நான் விட்டுட்டேன், நான் கலட்டி விட்டுட்டேன், நான் தூக்கி வீசிட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சுபோடைய வக்து, மஹரிபுடைய வக்து, இஷாவுடைய வக்து, இந்த 3 வக்துக்கு இமாம் ஜமாத்துக்கு வந்து நின்று தக்பீர் கட்டி ஹசரத் ஓத போக அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஃபீல் பண்ணி கேளுங்க, ஃபீல் பண்ணி கேளுங்க. எனக்கு இந்த மியூசிக் விருப்பம் இல்லை, யா அல்லாஹ் நான் பள்ளிக்கு வந்துட்டேன், எனக்கு விட்டுக்கொள்ள கஷ்டம், எனக்கு இந்த மியூசிக் விட்டுக்கொள்ள கஷ்டம், உனக்கு தான் நீங்கள் அதுலேருந்து வெளியாக கேளுங்க. தக்பீரை கட்டிட்டு அந்த ஃபீல் பண்ணி கேளுங்க. அந்த அந்த சத்தத்தை குர்ஆன் ஓத போக்கல அல் ஃபாத்திஹா அதுக்கப்புறம் ஓதுற சூறாவை கேட்டுக்கொண்டு மனசுக்குள்ள ஃபீல் பண்ணுங்க. எனக்கு மியூசிக்கை ஃபெடப் பார்க்குது, உன்னோட மனசு பார்க்கத்தக்க சாஃப்ட் ஆகும், பார்க்கத்தக்க சாஃப்ட். அல்லாஹ் சொல்றான், பள்ளிக்கு வாரீங்களா, என்கிட்ட தொலை வாரீங்களா, நீங்க என்ன மிஸ்டேக் செஞ்சாலும் என்கிட்ட வராம நீங்க மிஸ் பண்ணாம எப்படி சார் யாரும் நான் உன்கிட்ட வருவேன்னு வந்து தக்பீர் கேட்டுறீங்களா, உங்களுக்கு விட்டுக்கொள்ள கஷ்டமான பாவத்தை நான் லேசா வெளியே எடுப்பேன். அதுக்கு பிறகு எங்கட கண்ணான் எப்படி தெரியுமா கண்ணீர் வரும், ஏன்டா அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டானே, நான் எப்படியா வந்து மிஸ்டேக் செஞ்சுக்கிறேன், எப்படியா வந்து ராங் செஞ்சுக்கிறேன், ஏன்ட ரப் என்னைய மன்னிச்சானே, என் அல்லா என்னைய இன்றைக்கு நல்ல மனுஷனாக்குனானே, என் ரப் என்னைய பள்ளியில் வச்சுக்கிறானே, என் இஸ்திஃபாரை என் அல்லா ஏற்றுக்கொண்டானே. அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்றும் ரப்போட அல்லாவோட நேற்று வைப்பமா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் ஸ்ட்ராங் அரிப்போமா இன்ஷா அல்லாஹ், மியூசிக்கை ஹராமாக்குவோமா இன்ஷா அல்லாஹ், கம்ப்ளீட்டாக இதுலேருந்து வெளியாகுமா. ஜட்ஜால் வரப்போகல இந்த மியூசிக்கும் ஹோமோசெக்ஸும் இந்த உலகத்தை டொமினேட் பண்ணும், இந்த உலகத்தை டொமினேட் பண்ணும் சொல்லுவாங்க. ஜட்ஜால் வரப்போகல மியூசிக், படம், பாட்டு, ட்ராமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும், ஹோமோசெக்ஸில் ஜினாவில் ப்ரொஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்களும் ஜட்ஜாலுக்கு ஸ்டார்ட் என்ன வர்ஷிப்பிங் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஜட்ஜால் ஏற்றுக்கொள்வாங்க. சொல்லுவாங்க சுஜூத் செய்யறேன்னா ஜட்ஜால வழிபடுவாங்க. மிடில் ஈஸ்டில் ஒரு கிங் ஒன்று இருப்பார், அவர் மவுத்தாகுவார், தவறு போவார், அதுக்கு ஒரு அவனோட புள்ளியில் சண்டை பிடிப்பாங்க, நாத்தான் ராஜா ஆகணும், அரசன் ஆகணும்னு. அப்போ ஊர் மக்கள், நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா செய்வாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, அவங்கள பிடிச்சி கொண்டது நீங்கள் தான் கலிஃபாண்டுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஓடி போயிட்டு மக்கள் ஒளிஞ்சு கொள்ளுவாங்க. ஒளிஞ்சு கொண்டு போகிற எல்லாரும் சேர்ந்து அவங்கள தேடி எப்படி சரி கொண்டு கௌபத்துல்லா கிட்ட கொண்டு வந்து சொல்லுவாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு லீடர், நீங்கள் தான் எங்களோட கலிஃபான்னு எல்லாரும் பையத்தெடுப்பாங்க. இப்போ அவங்க அப்படியே யாரும் இல்லை, அப்படியே மக்கள் மட்டும் இருப்பாங்க. அப்போ சிரியாவில் ஒரு க்ரௌட் ஒன்று வெளியாகும், பிளாக் ஃப்ளாக்ஸோட. யாருக்கு அட்டாக் பண்ண, ஒருத்தர் இப்படி திடீர்னு ஒருத்தருக்கு கிங் ஒன்று ஆகிட்டாரு, கலிஃபா ஆகிக்கிறாரு, இவர் அட்டிக்கோணும் கொள்ளணும்னு வெப்பன்ஸ், மோஸ்ட் லேட்டஸ்ட் வெப்பன்ஸோட வருவாங்க. இவங்கள்ட்ட ஒன்றுமே ஈக்காது, மக்கள் மட்டும்தான் நீப்பாங்க, நீடிப்பாங்க. அந்த க்ரௌட் வருதுன்றது தெரிய வரும், யோசிச்சு கொண்டு ஈப்பாங்க. இந்த க்ரௌட் அந்த படையை, அந்த டீமை அதில் என்ன தெரியுமா செய்வாங்க, பூமி உள்ளுக்கு இழுப்பான், பக்குன்னு இழுப்பான், பூமி முழுக்கும் அப்படி உள்ளுக்கு இழுத்துருவாங்க. தட்ஸ் த சைன் ஆஃப் த அரைவல், மஹ்திஸ் அரைவல். அதுதான் சிம்டம்ஸ், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்திக்கிறாங்கன்ற சிம்டம்ஸ். அப்போ தான் மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கே தெரியும் நான் தான் சொல்லப்பட்ட மஹதி அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, மாஷா அல்லாஹ் மக்களை நேர் வழி காட்டுவாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு ஆட்கள் என்ன செய்வாங்க, காப்பாற்றுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஜட்ஜால் வருவாங்க, ஜட்ஜால் வந்து அட்டகாசம் பண்ணுவாங்க. இந்த எல்லா கூட்டமும் ஜட்ஜாலோட போயிட்டு செய்யணும்.
எல்லாம் ஜட்ஜால வழிபடுவாங்க. ஈமானோட ஈக்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? மாதி அலைஹிஸ்ஸலாம் எங்க ஈக்கிறாங்களோ ஓடி அவங்களோட போய் சேர்ந்து கொள்ள பார்ப்பாங்க. ஏன் தப்பே இல்லை, தவழ்ந்து வைத்தான சரி தேய்ச்சி போயிட்டு யாரோட சேர சொல்றாங்க. ஏன் இந்த உலகத்துல ஃபித்னா அப்படி கூடும். 2.5 million, just imagine. You may skip, maybe your friend might get caught, maybe your son might get caught, maybe your daughter or son or somebody else, 1 out of 5, one might get caught. So fitna. See, Iman is strong on a youth, the most strongest youth, Iman youth igudane முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்பளத்தையும் விட்டுட்டு ஜக்காத் கொடுக்கும், சதக்கா கொடுக்கும், பள்ளிக்கு வரும், சுஜூத் செய்யும், தராவி தொடும், குர்ஆன் ஓதும், நோன்பு பிடிக்கும், இதெல்லாம் செய்யும். உம்ராக்கு ஆசைப்படும், ட்ரிப் போறேன்டா உம்ரா போகணும்னு ஆசைப்படும், வருஷத்துக்கு ஒரு தடவை சார் உம்ரா போகணும்னு ஆசைப்படும். அல்லாட பாதையில மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் வெளியாகி போகும் புள்ளி. அதுக்கப்புறம் ஜட்ஜால் வந்த பிறகு அனுப்புவாங்க, ஒரு 10 பேரை கொண்ட ஒரு டீம் ஒன்று அனுப்புவாங்க. போயிட்டு பார்த்துட்டு வாங்க, இஸ் திஸ் ஜட்ஜால். அப்போ the most fastest horse riders போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, the symptom is correct, ஜட்ஜால் has come. மாதி அலைஹிஸ்ஸலாம் பேசாமல் அங்கே இருந்துருவாங்க, போர்டருக்குள்ளே வரையல, ஜட்ஜாலுக்கு மக்காவுடைய போர்டருக்குள்ளே வரையல. அப்போ தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜட்ஜாலாக கொள்ளுவாங்க. இந்த ஜட்ஜாலின் வருகை நோக்கினைத்தான் இந்த மியூசிக். பி கேர்ஃபுல் இன்ஷா அல்லாஹ். ஸ்ட்ராங் ஆகிக்குமா இன்ஷா அல்லாஹ். இந்த நோபோர்டு எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவோமா ஃபோனில், எல்லாத்தையும் டிலீட் பண்ணி போட்டுருவோமா ஃபோனில், குர்ஆனோட மிச்சம் கனெக்ட் ஆகுவோமா இன்ஷா அல்லாஹ். யாருன்னு சொல்லத்தில் நாங்களாம் மாறுவோம், யாரெல்லாம் செய்ய தயார் இன்ஷா அல்லாஹ். முழுசாக வீட்டில் ஹராமாக்கும். இது இந்த வீட்டில் இதுக்கப்புறம் படம் பாட்டுட்டாமல் ஃபுல்லாக அன்னிப்படும். கையொஸ்துங்க யாரெல்லாம் கையொஸ்துனாக்கணும், இந்த கைகளை ஜகாத் சதக்கா கொடுக்குற கைகள் ஆக்குவாயாக. யாரெல்லாம் இந்த கைகளை ஒஸ்துனாக்கணும், இந்த கைகளை கௌபத்துல்லாட துணியை பிடிச்சி ஹஜ்ஜி செய்கிற பாக்கியத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் இந்த கையொசத்தி வாத தந்தார்களோ, ஓண்ட மார்க்கத்தை சொன்னதும், இல்முன் நாஃபி ஒரு உண்மையை சொன்னதும், ஹராத்திலிருந்து வெளியாகிறத பற்றி சொன்னதும், நான் இதிலிருந்து வெளியாகன்னு சொன்ன இந்த கைகளை யாரெல்லாம் கௌபத்துல்லாவை பிடிச்சி ஹஜ்ஜி செய்கிற பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஜம்சம் தண்ணியுடைய பாக்கியத்தை அந்த பூமியிலிருந்து தவாப் செஞ்சுட்டு ஷஃபா மர்வா ஓடி குடிக்கிற பாக்கியத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் இவர்களுடைய குடும்பத்தை முழுமையாக பார்த்துக்கொள்ள, கண்ணூறு சூன்யம் சூழ்ச்சிகள் இருந்து பாதுகாப்பாயாக. நரம்பு, தோல், இரத்த, மூளை வியாதிகள் இருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு, ஊருக்கு, மஸ்ஜிதுக்கு, வீட்டுக்கு, பள்ளிக்கு பொறுப்புதாரிகள் ஆகிக்கிறார்களோ, இவர்களுடைய பொறுப்புகள் இருந்து எல்லா கேள்விகளையும் விட்டு நேரடியாக சொர்க்கம் போகிற பாக்கியத்தை கொடுப்பாயாக. சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் பொறுப்புகள் சம்பந்தமான எந்த கேள்விகளையும் கேட்காம வீட்டு பொறுப்புதாரிகள் ஆகிய எங்களையும், மஸ்ஜிது பொறுப்புதாரிகளையும், ஊர் பொறுப்புதாரிகளையும், பாடசாலை பொறுப்புதாரிகளையும், உலக நாட்டு பொறுப்புதாரிகளையும் பாதுகாப்பாயாக. நம் அனைவருடைய ரமலானை ஏற்றுக்கொள்வாயாக. இதே மாதிரி பல ரமலான்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கடைசி 10 அழகான முறையில் அமல் செஞ்சு மிக விசேடமாக இரவு அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம தந்தருள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். Bismillah.